ஒருவருடைய பெயரை ஐயா குறிப்பிட்டார். நான் அந்த பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. எனக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த குரல் அந்த மீசைக்கு பின்னால் இருக்கிற கம்பீரமான குரல். இங்கே நான் பேசுவதால் எனக்கு சிக்கல் அதிகம் என்று எனக்கு தெரியும். இந்த படம் நாளை வெளியில் வந்துவிட்டால் போதும், என்னை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் நிறைய வார்த்தைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். காலம் மாறுகிறது என்பதை கண்டறிகிறவன் தான் சரியான ஒரு சிந்தனையாளனாய், பேச்சாளனாய், இலக்கியவாதியாய், ஊடகவியலாளனாக இருக்க முடியும். இந்திய நாட்டில் ஜாதிகளை யார் உருவாக்கியது என்ற ஒரு வார்த்தை. பண்பாடும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த இலக்கியங்களை படைத்ததும், அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இலக்கிய தன்மை உள்ளதாக ஒரு மொழியை கையில் வைத்திருப்பதாகிய இந்த தமிழ் சமூகம் முற்றிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதா? இவங்கெல்லாம் கறி திங்கிறவங்க, இவங்களும் இன்னைக்கு சாமியார் ஆயிட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட முடியுமா? அதில் தமிழ் வந்து கோயிலுக்குள்ள போகலாமா போகக்கூடாதாங்கிறது உண்மையான மெயின் இஷ்யூவே கிடையாதுங்க. ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பேக்வேர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கோட்டால டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஆளே எனக்கு தெரியும், வாங்கி கொடுத்த ஆளையும் எனக்கு தெரியும். இறை அனுபவம் உடையவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். மதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இறை அனுபவத்தை அடைய மாட்டார்கள். ஆனால் நம்ம மக்களுடைய நம்பிக்கை இருக்கு பாருங்க, உண்மையில பயங்கரம். மாற்றி மாற்றி அதுக்கு ஒரே காரணம் அச்ச உணர்வு. வெத்தலை இந்த பக்கம் வைக்கணுமா, அந்த பக்கம் வைக்கணும், அந்த நுனி இப்படி பார்த்து வைக்கணுமா, அப்படி பார்த்து எப்படி வச்சாலும் உன் பொண்டாட்டியை மாற்ற முடியாது. இல்ல மதம் சார்ந்த நம்பிக்கையில் என்னன்னு கேட்டா, காசியில இறந்து போனா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை உடையவர்களுடைய கோயில்களை, வழிபாட்டு இடங்களை எரித்து தகர்த்ததாக இன்று வரையில் வரலாற்று செய்தி இல்லை. கொஞ்சம் நுட்பமான பகுதி அது. அதுக்கு ஒரு உதாரணமே சொல்றாரு. பெரியார் சிலையை உடைக்கிறதா இருந்தா கூட சொந்த சிலையை தான் உடைக்கிறார், தான் தயார் பண்ணி தான் உடைக்கிறார், அவ்வளவுதான். இவர் குஞ்சமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படி ஒரு மான் மாதிரி துள்ளிட்டு வந்து நின்னாங்க. என்ன சுகி வந்திருக்கார், அவர் பிள்ளையாண்டன் இன்னைக்கு பிறந்த நாளாம், இங்கே காலமுறை டிஃபன் சாப்பிட்டோம், ஏற்பாடு பண்ணு அப்படின்னார். ஜென்ஸோட மூளையில் ஸ்கொயராக விஷயம் பதியும் சார். லேடிஸ் வந்து இடியாப்பம், இன்டர் கனெக்டடு மூளையோட அமைப்பிலேயே. 49 பெண்பால் புலவருக்கு மேல் இருந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. சங்க இலக்கியத்தில் கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு சில பேர் கை கழுவுறதுக்கு வரும்போது சார், அங்கே பாத்திரம் அடிக்கிருப்பான், அதை பரிதாபமாக போகாது. நான் எந்த ஒரு கட்சி சார்ந்தோ சிந்தனைகள் சார்ந்தோ எந்த கருத்தையும் பதிவு பண்ணல. இந்த யூடியூப்ல தலைப்பு போடுற போது கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வரவேற்புரை வழங்கிய தோழர் செல்வின் சவுந்தரராஜன் அவர்களையும், தலைமையேற்றிருக்கிற ஐயா தோழர் பெல் ராஜன் அவர்களையும், இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் மண்ணுக்கு வழங்கியிருக்கிற என் பாசத்திற்குரிய நண்பர், மரியாதைக்குரிய அன்பர் ஐயா சுபவி அவர்களையும், நன்றியுரை வழங்க இருக்கிற ஜனனி அவர்களையும், இந்த நூல் உருவாவதற்கு ஒரு பெரும் காரணமாக விளங்குகின்ற இக்லாஸ் ஹுசேன் ஐயா அவர்களையும், இன்னும் வருகை தந்திருக்கிற அருமை பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல வர்றது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை, கொஞ்சம் அவஸ்தையான விஷயம். எனக்கு ஒன்றும் பெரிய அவஸ்தை கிடையாது. ஆனால் இதை அவஸ்தை ஆக்கணுங்கிறதுக்காக பல பேர் அவஸ்தையோடு இருப்பாங்க. அவஸ்தையோடு இருந்தால் பரவாயில்ல, விவஸ்தையோடு இருந்தால் தான் பரவாயில்ல. அவஸ்தையோடு இருந்து என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் சுபவி அவர்கள் என்னை கூப்பிட்ட போது என்னால் மறுக்க முடியல. பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ நான் இப்போது அவரோட பழகி இருக்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு அவரை தெரியும். எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பாக விளங்கிய பெருமை லண்டனில் இருந்த தமிழர் தகவல் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த சிவானந்த ஜோதி அவர்கள் ஒரு உண்மையான பாலமாக இருந்தவர். அவர் தமிழர்கள் என்பதில் அக்கறை உடையவர், ஆனால் இறை வழிபாட்டில் ஈடுபாடு உடையவர். அதனால் அந்த 2 துறையில் தமிழர்கள் மீதான அக்கறை என்பதாலே அவரிடத்தில் அவருக்கு அன்பும்,
இறை உணர்வு உடையவர் என்பதால் என்னிடத்தில் அவருக்கு அன்பும் இருந்ததால் எங்கள் இருவருக்கும் இடையில் நட்பு பாலமாக விளங்கிய பெருமை லண்டன் சிவானந்த ஜோதி அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் மிகவும் மகிழ்வார். அப்படிப்பட்ட நல்ல அன்பருடைய அன்பு என்ன என்பது சுபவி ஐயா அவர்களுக்கு நன்கு தெரியும். இரண்டாவதாக, நான் இந்த நூலுக்குள் நுழைவதற்கு முன்பாக 1-2 செய்திகளை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். எதிரெதிரான அணி, எதிரெதிரான என்று நாம் நிறைய சொற்களை பயன்படுத்துகிறோமே ஒழிய, என்னுடைய அபிப்பிராயத்தில் எதிரெதிரான என்ற வார்த்தைக்கே இடமில்லை என்று நம்புகிறவன் நான். ஒரு காந்தத்தை எடுத்துக்கொண்டால் வடதுருவம் தென்துருவம் என்ற எல்லை கூடியிருக்கும். நீங்கள் வெட்டிய மாத்திரத்தில் மறுபடியும் வடதுருவம் தென்துருவம் என்கிற எல்லைக்கு அது வந்துவிடும். அதை இன்னும் பாதியாக வெட்டினாலும் வடதுருவம் தென்துருவம் என்ற எல்லைக்கு வந்துவிடும். எனவே வடதுருவம் என்பது தள்ளி இருப்பதாக பொருள் அல்ல. எப்போதும் அது 2 எல்லையாக இருக்கும். அது ஒரு புள்ளியில் நீங்கள் வெட்டினாலும் வடதுருவம் தென்துருவம் என்ற இயல்போடு இருக்கும். பூரணத்துவம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. முழுமையானவர்களுக்கு எதிரெதிரானவர்கள் என்பதே கிடையாது என்பது என்னுடைய அனுபவம். முழுமையான உணர்வோடு நாம் இருக்கிற போது பூரணர் என்று அதை வடமொழியில் சொல்லுகிறார்கள். முழுமையானவர். இன்னும் அழகான தமிழ் சொல் அதற்கு நம்பி என்ற சொல்லே பூரணர் என்பதை குறிப்பது. அந்த நம்பி என்ற தமிழ் சொல் ஒரு நிறைவு பெற்றவன், முழுமையடைந்தவன் என்பதை குறிக்கிற ஒரு அழகான தமிழ் சொல். அப்படி வேறு பல காரணங்களால் அவருக்கும் எனக்கும் இடையில் நல்ல கருத்தொருமை என்பது உண்டு. சார்ந்த இயக்கங்கள் அல்லது வேறு சில சிந்தனைகள், வாழ்க்கை போக்குகள், இவற்றில் சில வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள் இருப்பது என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் மனிதர்கள் அன்பாக இருத்தல் என்பதில் எந்த வேறுபாடும் என்றைக்கும் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தின் ஒற்றை இலக்கணம், இந்த உலகத்தினுடைய ஒரே குணம் என்று எடுத்துக்கொண்டால் அன்பு என்ற ஒரு சொல்லை தவிர உலகத்திற்கு வேறு அர்த்தமே கிடையாது. எனவே பூரணமான அன்பு ததும்புகிற போது பகை எதிர் என்றெல்லாம் பேசுவதற்கு எந்த இடமும் இல்லை என்பதை நான் வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கிறவன். ஏற்கனவே இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடாகவே இருந்திருக்கிறது. தமிழ்த்தன்றல் திருவிகா அவர்கள் பூரணமான இறை உணர்வு உடையவர், சிவ பூஜை செய்கிறவர் தமிழ் முனிவர் திருவிகா அவர்கள். ஆனால் ஈரோடு போகிற போதெல்லாம் தந்தை பெரியாருடைய இல்லத்தில் தங்குவார். அவர் வருவதற்காகவே சைவ உணவுக்கு சிரமப்பட்டு பெரியார் மாற்றிக்கொள்வார். அவருக்கு எந்த விதமான ஒரு அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார். இதுவரை கூட ஒரு பெரிய விஷயம் அல்ல. காலையில் எழுந்து சிவபூஜை செய்வது என்ற திருவிக்காவின் பழக்கத்திற்கு தந்தை பெரியார் பூ பறித்து கொடுப்பார் என்பது ஒரு பண்பாட்டின் உச்சநிலை. என் வீட்டிற்கு வந்திருக்கிற ஒரு விருந்தினர், என் அன்புக்கு உரியவர், அவருக்கான பணிகளை செய்வது என்று வருகிற போது அது வேறு ஒரு மனோநிலை. அவருக்கான வசதிகளை செய்து கொடுப்பது என்பதுதான் மனித பண்பினுடைய உச்சநிலையாக இருக்க முடியும். தமிழ் முனிவர் திருவிகா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பலவிடத்தில் கொஞ்சம் எதிரெதிரான சில காரியங்கள், இறை உணர்வு நாத்திகம் என்று வருகிற போது கொஞ்சம் நின்றாலும் கூட அவர்களுடைய அன்பு குறைந்ததில்லை. ஒருவேளை மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த வரலாறு தொடர வேண்டும் என்றுதான் தந்தை பெரியாரும் தமிழ் முனிவர் திருவிகாவும் எப்படி அன்பாக இருந்தார்களோ அப்படி நானும் சுபவியும் அன்பாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவருடைய பெயரை ஐயா குறிப்பிட்டார். நான் அந்த பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. அந்த மனிதர் மிகவும் தரக்குறைவாக சில சொற்களை பயன்படுத்திய போது ஆன்மீக உலகத்தில் இருக்கிற யாரும் எனக்காக வரிந்து கட்டிக்கொண்டு பேசுவதற்கு வராத காலத்தில் கூட அந்த தமிழ் உணர்வோடு, இன உணர்வோடு பேசியவர் சுபவி அவர்கள். நான் அந்த காணொளியை பார்த்தபோது மகிழ்வடைந்தேன். அதாவது என்ன, நீங்கள் சாதாரணமாக நினைத்து கொண்டீர்களா? அவருக்கு ஆள் இல்லை என்று நினைத்து கொண்டீர்களா? அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட முடியுமா என்று எனக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த குரல் அந்த மீசைக்கு பின்னால் இருக்கிற கம்பீரமான குரல். எனவே அப்படிப்பட்ட ஒருவருடைய நட்பை, அன்பை மதித்து நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் உங்களிடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன்.
இங்கே நான் பேசுவதால் எனக்கு சிக்கல் அதிகம் என்று எனக்கு தெரியும். அது வேறு, எனக்கு உட்கார வைத்த இடமே நீங்கள் எங்கே போய் உட்கார வைத்தீர்கள் தெரியுமா? நானும் சுபவி இடத்தில் நாசுக்காக சொன்னேன், நீங்கள் இங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன், நீங்கள் அங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன் என்று சொன்னேன். இந்த படம் நாளை வெளியில் வந்துவிட்டால் போதும், என்னை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் நிறைய வார்த்தைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் படம் பெரிய விஷயம் அல்ல, வாழ்க்கையின் பாடம்தான் பெரிய விஷயம். தமிழ் இனத்திற்காக பாடுபட்டவர், தமிழர்களுக்கு அறிவு வர வேண்டும் என்பதற்காக முயன்றவர். அப்படி ஒரு கோணத்தில் பெரியார் அவர்களை பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை நலம் நமக்கு வளர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு புறத்தில் அப்படியே இருக்கட்டும். நம்முடைய சுபவி அவருடைய மூத்த சகோதரர் எஸ்பிஎம் அவர்கள் என் உயிருக்கு உயிரான நண்பர். என்னுடைய நலனில், வளர்ச்சியில், உடல் நலனில் எல்லாவற்றிலும் அக்கறை உடையவர்கள் ஐயா எஸ்பிஎம் அவர்கள். அவரை போன்ற ஒரு சுறுசுறுப்பான மனிதரை நான் பார்த்ததே இல்லை என் வாழ்நாளிலே. ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர், எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இளமையாகவும் இருக்கக்கூடிய இயல்பு நலமுடையவர். அவரிடத்திலே ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் எப்போதும் வெள்ளைவளேல் என்று ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருகிறீர்கள், சுபவி எப்போதும் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார், நீங்கள் இறை உணர்வோடு இருக்கிறீர்கள், அவரோ அதற்கு மறுப்பாளராக இருக்கிறார், அண்ணன் தம்பி என்கிறார்களே, எதிரெதிராக இருக்கிறீர்களே. ஒரே பதில், அவர் எவ்வளவு பெரிய இலக்கியவாதி என்பதற்கு அடையாளம். கண்ணில் வெள்ளையும் கருப்பும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறது. என்ன இருந்தாலும் கண் இல்லையா? ஒன்றோடு ஒன்று இசைந்து கொண்டிருக்கலையா? வெள்ளையும் இருக்கிறது, கருப்பும் இருக்கிறது. நானும் அவரும் அந்த கண்ணை போல அண்ணன் தம்பி. இப்போது என்ன உங்களுக்கு? ஒரே வார்த்தையில் இலக்கியத்தரமாக ஐயா எஸ்பிஎம் அவர்கள் அதற்கு பதில் உரைத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல இலக்கிய சிந்தனை குடும்பம் அந்த குடும்பம். அவர்கள் ஒரு நிமிட செய்திகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த தலைப்பே ஒரு அருமையான தலைப்பு. காரணம், இப்போது மக்கள் நீண்ட செய்திகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஆராய்ச்சி செய்வதற்கோ ஒன்றை நிதானமாக கேட்பதற்கோ யாருக்குமே இன்றைக்கு பொறுமை இல்லை. எனவே காலத்தின் அளவு குறைத்து கொண்டே வந்து விட்டார்கள். முன்பெல்லாம் கூட இரவில் வாரியாரை போன்றவர்கள் சமய சொற்பொழிவு செய்கிற காலத்தில் இரவு தொடங்கி விடியற்காலை வரையில் சொல்வார்கள். எங்கள் பட்டிமண்டப உலகத்திலே போமா ராசமணி என்ற ஒரு பேச்சாளர் ஐயா அவர்கள் இருந்தார். ரொம்ப வேடிக்கையானவர். அவர் சொல்வார், இந்த ஊரில் காலையில் ஃபஸ்ட்டு பஸ் எப்போன்னு கேட்பார். 4:30 அது வரைக்கும் பட்டிமண்டபம் நடத்துவோம். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தா காலம்புற ஃபஸ்ட்டு பஸ் எத்தனையோ அது வரைக்கும் பட்டிமண்டபம் நடத்தலாம், அப்படியே நேராக பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படிம்பார். அதற்கு மக்களுக்கு பொறுமை இருந்தது. நீண்ட நேரம் ஒன்றை கேட்கிற இயல்பு இருந்தது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பட்டிமண்டபத்தை பட்டிமண்டபமாக நடத்த மாட்டார், ஒரு மிகப்பெரிய நீதிமன்றமாகவே நடத்துவார். அதற்கு குறிப்பு எழுதுவார், எதிர்த்தரப்பு வாதத்தை எழுதுவார், மறுக்க வேண்டிய செய்தி எழுதுவார், தான் கருதுவதை எழுதுவார், இந்த கருத்து மறுக்கப்படவில்லை என்பதை பதிவு செய்து கொள்வார். அப்படி மிக நீண்ட அந்த தீர்ப்பு என்பது ஒரு 2-2.5 மணி நேரம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள். மக்கள் பொறுமையாக கேட்டுக்கொள்வார்கள். அதெல்லாம் இப்போது மாறி போய்விட்டது. பட்டிமண்டபம் என்றால் 45 நிமிடத்தில், அதாவது தொலைக்காட்சியிலே 1 மணி நேரம் பட்டிமண்டபம் என்று பெயர், 43 நிமிடம்தான் பட்டிமண்டபம், பாக்கி அவ்வளவு நேரமும் விளம்பரம். அந்த விளம்பரங்களை போட்டு மொத்த செய்தி என்று எடுத்து பார்த்தால் ஒரு 40 நிமிடங்களுக்குள்ளாக அந்த பட்டிமண்டபத்தினுடைய கருத்து என்பது, அதிலேயே கருத்து வருவதில்லை என்பது வேறு விஷயம். ஆனாலும் பட்டிமண்டபத்தினுடைய நேரம் சுருங்கி விட்டது. எல்லாமே காலத்தின் சுருக்கத்திற்கு வந்திருக்கிற போது காலம் மாறுகிறது என்பதை கண்டறிகிறவன் தான் சரியான ஒரு சிந்தனையாளனாய், பேச்சாளனாய், இலக்கியவாதியாய், ஊடகவியலாளனாக இருக்க முடியும். இன்றைய மக்களுடைய ஃபாஸ்ட் ஃபுட் காலம், அவசர சிந்தனை, அதில் ஒரு நல்ல செய்தியை 1 நிமிடத்துக்குள்ளாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியதே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று. என்னுடைய மறைந்த பேராசிரியர், எங்கள் மேடை உலகத்தின் ஒரு பெரிய பிதாமகன், ஜாம்பவான் பேராசிரியர் நமசிவாயம் அவர்கள், அவர் ரொம்ப வேடிக்கையாக ஒரு கருத்து சொல்வார். கொஞ்சம் வேடிக்கையான ஒரு கருத்து. அவர் யார் வீட்லேயும் பிள்ளை பிறந்த போது பார்க்க போனாராம். அந்த பிள்ளையை ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லும் இல்லையா, இவன் எதிர்காலத்தில் பெரிய கல்லூரி பேராசிரியராக வருவான் அப்படின்னு அந்த பையனை வாழ்த்திட்டு வந்துட்டாராம். வந்த பிறகு
அங்கே இருக்கிற அது பளிச்சு போய் நிஜமாவே அவர் கல்லூரியில் ஒரு விரிவியாளராக சேர்றார் அந்த பையன். அவங்க அப்பா சொன்னாரா, என்னன்னு தெரியலடா, நம்சுவா என்ன வந்திருந்த போது நீ காலேஜில் லெக்சராக வருவேன்னு வாழ்த்தினாரு, நீ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு அவர்கிட்ட. அவர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டுட்டு, ஐயா நீங்கள் வாழ்த்து சொன்ன மாதிரியே பளிச்சு போச்சு, நான் வந்து கல்லூரியில் பேராசிரியராக ஜாயின் பண்ண போகிறேன். அது சரி, நீங்கள் எப்படி என்ன குழந்தையாக இருக்கும்போதே அதை கணிச்சிங்க? பேராசிரியர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லைப்பா நான் வந்தப்போ நீ அழுதுகிட்டு இருந்த, யாருமே உன்னை கவனிக்கல, எவன் கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் 45 நிமிஷம் அழுகையை நிறுத்தாம கவனிக்கிறானா இல்லையாங்கிறத பற்றி கவலையே படாம சரியா 45 நிமிஷம் அழுதுட்டு நிறுத்திட்டேன். நான் அப்பவே முடிவு பண்ணேன், நீ காலேஜ் லெக்சராக தான் வருவேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னார். நீங்கள் 45 நிமிடம் என்று கொண்டு வந்ததற்கே ஒரு காரணம் இருக்கிறது. நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் யோக அந்த நெறிமுறையில் மூச்சு என்பது ஒரு மனிதனுக்கு இயங்குவது 40 நிமிடம் தொடர்ந்து இடது நாசியிலே இயங்கும். 40 நிமிடங்களுக்கு பிறகாக அது சுழுமுனை என்ற மையத்துக்கு வரும். மையத்திலிருந்து மீண்டும் 40 அந்த நிமிட நேரம் அது வலது நாசியிலே இயங்கும். தானே மாறிக்கொண்டே இருக்கும். 40-45வது நிமிடம் வருகிற போது சுழுமுனைக்கு அந்த சுவாசம் வந்து மீண்டும் வலது நாசிக்கு மாறிவிடும். என்ன கணக்கு என்றால், ஒரு மனிதனுடைய அதிகபட்ச கேட்பு திறன் என்பது ஒரு 45 நிமிடங்களிலே இருந்து ஒரு 50 நிமிடங்கள் வரையில் தான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியும். அதற்கு பிறகு ஒரே விஷயத்தை சிந்திப்பது என்பது மனிதனால் முடியாது என்று கண்டறிந்தார்கள். இது ஒரு காலத்து சிந்தனை. அந்த 40 அல்லது 45 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு கருத்தை நாம் சொல்ல முடியாது, மக்களால் தொடர்ந்து கேட்க முடியாது. உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ, இன்றைக்கு என் சொற்பொழிவு முதல் 1/4 மணி நேரம் அறிமுகம், 45 நிமிடம் தான் பேச்சு. நான் எடுத்துக்கொண்டதற்கான நியாயத்தையும் உங்களுக்கு சேர்த்து விளக்கி சொல்லுகிறேன், வேறொன்றும் அல்ல. இப்படி ஒரு கால கணக்கு இருக்கிறது. தினந்தோறும் நாம் ஏதோ ஒரு 10 புத்தகங்களை படிப்பதற்கு, பார்ப்பதற்கு அல்லது யாரோ படித்தவரோடு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த புத்தகத்தின் முதல் கருத்து, நான் சொல்ல விரும்புகிற ஒரு முதல் சிந்தனை என்ன என்று கேட்டால், இந்த புத்தகத்தில் அவர் தானாக சிந்தித்து எழுதுவது என்பது சில இடத்தில் இருந்தாலும் கூட, எந்த புத்தகத்தில் எந்த எழுத்தாளர் என்ன எழுதியிருக்கிறார் தான் படித்தது என்பதை மிக நேர்மையாக பதிவு செய்கிறார். இது முதலில் ஒரு நல்ல குணம். அதிலிருந்து ஒன்று தெரிகிறது, நாள்தோறும் அவர் படிக்கிறார் என்கிற நல்ல செய்தி நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் பல பேர் புதிதாக படிப்பதே இல்லை. சில பேர் எம்ஏ முடிச்ச உடனே கேளுங்க, என்ன சார் நான் முடிச்சுட்டேன் சார் படிப்பேன் அப்படிங்கிறார். எம்ஏ படிச்சாச்சுன்னா படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சாந்துணையும் கல்லாதவாறு திருவள்ளுவர் கேட்டார். சாந்துணையும் கல்லாதவாறு மரணத்தின் அளவு வரையில் ஒரு மனிதன் எப்படி கல்வியை நிறுத்த முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் திருவள்ளுவர். எனவே நாள்தோறும் படிக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல கொள்கை. அப்படி படிக்கிற போது தான் பார்க்கிற, படிக்கிற, கேட்கிற நல்ல செய்தியை ஏன் நாம் பதிவு செய்யக்கூடாது? ஏன் ஒருவர் எழுதியிருக்கிற போது அது ஒரு 100 பேருக்கு கிடைத்திருக்கலாம், அல்லது ஒரு 300 பேர் 400 பேருக்கு கிடைத்திருக்கலாம். அதற்கு மேல் அந்த செய்தி போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஊடகத்துறையிலும் மேடையிலும் இலக்கிய துறையிலும் சுபவி என்ற பெயர் ஒரு முத்திரை பெயர். அவர் அந்த செய்தியை எடுத்து சொல்லுகிற போது, அந்த புத்தகத்தில் இருந்து ஒரு செய்தியை எடுத்து அதை பதிவு செய்து வெளியில் அனுப்புகிற போது குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு அது போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே 100 பேருக்கு தெரிந்த சிந்தனைகளை 1,00,000 பேருக்கு தெரிய வைத்த கடமைதான் இந்த 1 நிமிட செய்திகள் என்பதில் இருக்கிற முதல் வெற்றியினுடைய அடையாளம். கொஞ்சம் பேர் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியை அவர் பல்லாயிரம் பேருக்கு முன்பாக பரிமாறக்கூடிய அந்த பண்பு நலன் இந்த புத்தகம் முழுவதும் வெளிப்படுகிறது. யாரிடத்திலிருந்து படித்தது அல்லது யாரிடத்திலிருந்து கேட்டது என்கிற செய்தியையும் அவர் தயக்கமில்லாமல் பதிவு செய்கிறார். அது மிக மிக முக்கியம். இப்போது கூட நம்முடைய யூடியூபிலே ஒரு நண்பர் 1 நிமிட கதை என்று யார் கதையாக இருந்தாலும் அவர் எடுத்து பரிமாறி விடுகிறார். ஒரு மரியாதைக்கு கூட அது இன்னாருடைய கதை, இவரிடமிருந்து கேட்டது என்பதை பற்றி சொல்லுவதற்கு தயாராக இல்லை. நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் பதிவு செய்கிறேன். காரணம், ஒருவன் உழைக்கிறான், அவன் அதை எழுதுகிறான், அதை உருவாக்குகிறான். அந்த கதையை நான் சொல்லுகிற போது இது யார் சொன்னது என்று சொல்லுவதனால் ஒரு சில நன்மை இருக்கிறது. அது மிக அவசியமான ஒன்று. இந்த இலக்கிய நாகரிகத்தை கையாளுகிறார்.
நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் பேசுகிற போது அவசரத்தின் காரணமாக சில சமயம் எங்கிருந்து படித்தேன் என்பதை சொல்லாமல் விடுவேன். என் வாழ்வில் அந்த மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் இப்படி கீவாஜா சொல்வார், வாரியார் சொல்வார், அவ்வை நடராஜன் சொல்வார் என்று நான் மாறியதற்கு ஒற்றை காரணம், ஒரு முறை ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்துக்குள் நான் நுழைந்து கொண்டிருக்கிறேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புகழ்பெற்ற மனிதர் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லுகிறார். நான் வளருகிற மாணவன், அந்த காலத்தில் பேச்சுத்துறையில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். நான் சொல்லுகிற செய்தியை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு நடந்து உள்ளே போகிற போது கொஞ்சம் ஆற்றாமை, இது நான் சொல்லுகிற செய்தி அல்லவா, வளர்ந்த இத்தனை பெரிய பேச்சாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்ற எண்ணத்தோடு நான் மெல்ல நடந்து போகிறேன். அதற்கு மக்கள் கைதட்டிய உடனே அவர் சொன்னார், இப்படி சுகி சிவம் சொல்லுவார். ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் புகழ் என்ன. நான் வளருகிற காலம், என்னுடைய ஒரு அழகான ஒரு ஊமையை எடுத்து பேசுகிற போது இப்படி சுகி சிவம் சொல்லுவார் என்று நான் இல்லாத சபையில் சொல்லுகிறார். நான் எதிரில் இல்லாத போது என்னுடைய பெயரை சொல்லுகிறார். அன்று நான் முடிவு செய்தேன், இந்த பெரிய மனிதரிடத்திலிருந்து நான் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். யாருடைய கருத்தை நாம் எடுத்து பேசினாலும் என்று இவர் சொல்லுவார் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அதில் இரண்டு நன்மை இருக்கிறது. ஒருவரை நாம் பதிவு செய்கிறோம் என்ற ஒன்று, பிரச்சனை வந்தால் நகர்த்தி விடுகிறோம் என்கிற இன்னொன்றும் இருக்கிறது. நமக்கு என்ன, நம்ம இப்போது கூட நான் ஒரு ஆச்சரியமான சொல் சொன்னேன். அந்த அறக்கட்டளையில் பேசுகிற போது, சென்னை வரலாற்று பல்கலைக்கழகத்தை அறக்கட்டளையில் பேசுகிற போது, இந்திய நாட்டில் ஜாதிகளை யார் உருவாக்கியது என்ற ஒரு வார்த்தை, இந்திய நாட்டில் ஜாதிகளை கட்டமைத்து யார் உருவாக்கியது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு என்று விவேகானந்தர் இந்த புத்தகத்தில் சொல்லுகிறார். எனக்கு பிரச்சனை முடிந்து விட்டது. யாராவது கோவித்துக் கொள்வதானால் நீங்கள் விவேகானந்தரை போய் கோவித்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய என்னை நீங்கள் எதிர்ப்பதால் எந்த விதமான தீமையும் எனக்கு கிடையாது. ஏனென்றால் விவேகானந்தருடைய கூற்று, புத்தகம், பக்கம், இதோடு அந்த சான்றை நான் காட்டிவிட்டால் எனக்கு வேலை முடிந்து விட்டது. அதைவிட இந்த யூடியூப்காரர்களை சமாளிப்பதற்காக நான் இன்னொரு மெத்தட் வைத்திருக்கிறேன். சிக்கலான ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அதை நான் படிக்க மாட்டேன், கூட்டத்தில் இருந்து ஒருவரை கூப்பிடுவேன், நீங்கள் இதை படியுங்கள் என்று சொல்வேன். அவர் ஆசையாக படிப்பார். ஏன் தெரியுமா? இல்லை என்றால் என்று விவேகானந்தர் சொல்லுவார் என்பதை கட் பண்ணிவிட்டு என் குரலோடு அப்படியே போட்டு விடுவார்கள். நான் சொன்னதை போல எனக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் என் கூட்டத்துக்கு வருகிற யாராவது ஒருவரை கூப்பிட்டு இதை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லிவிட்டால் அவர் குரலில் அது பதிவாவதால் குரலும் என்னுடையது அல்ல என்கிற ஒரு தந்திரத்தை நான் கையாள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இப்போது வெட்கம் எதுவுமே இல்லை. பொய் என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதே இல்லை. வரலாற்று திரிவுகள் செய்வதை பற்றிய வெட்க உணர்வே மொத்தத்தில் மாறி போய்விட்டது. மொத்தத்தில் வரலாற்றையே மாற்றி எழுத வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கூச்சம் இல்லாமல் பொய் சொல்லுகிறார்கள். ஒரு அருமையான பொன்மொழி, உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிறது என்று எழுதினார். எனவே உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிற போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய ஒரு 4-5 செய்திகள் அவருடைய புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் மேற்கோளாக எடுத்து காண்பித்து அவற்றை அவர் எப்படி சிந்திக்கிறார் அல்லது எப்படி சொல்லுகிறார். முதலில் அழகான வார்த்தை தெளிவு அவரிடத்தில். இந்த புத்தகத்தினுடைய திறனாய்வு என்று சொல்லுகிற போது நான் சொல்ல விரும்புவது சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சொற்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல் ஒரு சொற்பொழிவாளனுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தெளிவு. அது சொற்களிலே ஒரு கூடுதல் அக்கறை இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஈழத்தில் இருந்து வந்தவர் ஒரு சொன்னார், என் அம்மாவிடத்தில் சாப்பாடு வேண்டாம் என்று சொன்னால் அடிப்பாள், வேண்டாம் என்று சொன்னால் அடிப்பாள், அப்படியானால் என்ன சொல்ல வேண்டும்? போதும் என்று சொல் என்பாள். பெரிய வித்தியாசம் இல்லை. வேண்டாம் என்பது வெறுப்பின் வெளிப்பாடு, போதும் என்பது நிறைவின் வெளிப்பாடு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை வேண்டாம் என்பது வெறுப்பின் வெளிப்பாடு, போதும் என்பது என்னுடைய நிறைவின் வெளிப்பாடு. நீ எப்போதும் அப்படி பேசி பழகு என்று சொல்வாள். ஆச்சரியமாக இருக்கிறது. ரெண்டும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை தானே தருகிறது என்று நினைக்கிறோம். இல்லை, ஆங்கிலத்திலே பல சொற்களை அப்படி பல பேர் தவறுதலாக பயன்படுத்துவார்கள். எனவே ஒரு இலக்கியவாதி சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பழக வேண்டும்.
அப்படி அழகாக அவர் சொற்களுடைய அருமையை தெரிந்து வைத்திருக்கிறார். எது சமூகம் என்று ஒரு சிந்தனையை சொல்லுகிறார். இதற்கு நீங்கள் பொருளை தேர்ந்தெடுத்து பார்த்தால் பேராசிரியர் நீலகண்டன் யார் எழுதினார் என்பதை எடுத்துக்கொள்ளுகிறார். முன்னுரையில் விளக்கி இருக்கிறார். மக்கள் திரள், அதுதானே சமூகம்ங்கிற சொல்லுக்குரிய அர்த்தமாக இருக்க முடியும். இந்த மக்கள் திரள் என்பது சமூகம் என்பதனுடைய பொருளாக இருக்க முடியும். அந்த மக்கள் திரள் பிறப்பு தடைகளால் பிரிக்கப்படாமல் சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகம். பொதுவாக சமூகம் என்ற உடனே மக்கள் தொகையினுடைய திரளை மட்டுமே குறிப்பிடுகிறோம். இல்லை, அது சமநிலையில் இயங்கினால் மட்டும்தான் அது சமூகமாக இருக்க முடியும். இவ்வளவு நீண்ட பண்பாடும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த இலக்கியங்களை படைத்ததும், அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இலக்கிய தன்மை உள்ளதாக ஒரு மொழியை கையில் வைத்திருப்பதாகிய இந்த தமிழ் சமூகம் முற்றிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதா? இன்னொருவரை தாழ்வு சொல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறதா? இந்த கேள்விக்கு அடுத்து பதில் சொல்லுகிறார். சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகமாகும் என்கிறார். நம் தமிழ் சமூகம் அப்படி இல்லை. குறிப்பாக தகவல் பரிமாற்றத்தில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. சமூகம் என்பது வெறும் மக்கள் தொகை சேர்ந்திருப்பதல்ல, வாழ்வியல் முறை. யாரும் யாரையுமே நோக வைக்கக்கூடாது. பாரதியோட வரியில் எனக்கு பிடித்த வரி, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டு. மனிதர் நோக மனிதர் பார்க்கும். ஒரு மனிதனை நோக அப்படி முகத்தை அலட்சியமாக திருப்பினாலே அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நீங்கள் அவனை வேறு வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவனுடைய முகத்தை கொஞ்சம் கடுமையாக ஒரு பார்வை பார்த்தால் அதுவே பிழையாக போய்விடாதா? ஒரு அருமையான சூஃபி ஞானி பற்றிய ஒரு வரலாறு. அந்த சூஃபி ஞானி வருகிறார். தெருவில் ஒரு நாய் படுத்திருக்கிறது. அவர் ஒரு நல்ல உடை உடுத்தி இருக்கிறார். இந்த நாய் மீது தன்னுடைய உடை பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தில் தன் உடையை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுகிறார். அந்த சூஃபி ஞானி உயர்த்தியது பெரிதல்ல, ஒரு நாய் கிடக்கிறது என்ற ஒரு அருவருப்போடு அந்த நாயை ஒரு பார்வை பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நாய் அவரை பார்த்து பேசத் தொடங்குகிறது. ஒரு நிமிடம், ஒருவேளை என் மீது உன் துணி பட்டுவிட்டால் அதை தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை உன் துணி என்னுடைய மீது பட்டுவிட்டால் அந்த அழுக்கை தண்ணீரில் சுத்தம் செய்ய முடியும். நீ இப்போது என்னை அருவருப்பாக பார்த்தாயே, அதை 7 கடலில் கழுவினாலும் போகாது, உனக்கு தெரியுமா? அந்த அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தல்ல, அதை எந்த கடல்ல போய் கழுவுறது? 7 கடல்ல கழுவுனா கூட அந்த பாவம் போகாது, தெரியுமா? அந்த சூஃபி ஞானி திகைத்து போகிறார். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு இறைவனுடைய படைப்பில் ஒன்றை தாழ்வாக நினைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, மன்னித்துக்கொள் அப்படின்னு கேட்கிறார். அந்த கதை ரொம்ப அழகா போகும். அப்புறம் அந்த நாய்கிட்ட சொல்றார், நீ எனக்கு குருவா இருப்பியான்னு கேட்டார். ஒன்று மாதிரி மோசமான ஆளுக்கெல்லாம் நான் குருவா இருக்க மாட்டேங்குது. அது ரொம்ப அழகான கதை, அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் என்ன முக்கியம்னா, யாரையும் முகம் நோக பார்க்க கூட நமக்கு உரிமை கிடையாது. மொப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்தினார். விருந்துக்கு மட்டுமல்ல, யாரையுமே மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் தவறான ஒன்று. இப்போ எப்படி குறிப்பிடுறாரு பாரு, தமிழ் சமூகம் அப்படி இல்லை. தகவல் பரிமாற்றத்தில், சேர்ந்து உணவு உண்ணலில், வாங்க உட்காருங்க சாப்பிடலாம். பெரியார்தாசன் பேசும்போது தான் மீட்டிங்கில் சொல்வார், நம்மால் காலையில் வெளியே போகும்போது எல்லாம் ஒன்றா போகலாம் வாங்கன்னு கூப்பிட்றான். எதுக்கு? கொல்லைக்கு போகிறதுக்கு. வாங்க போயிட்டு வருவோம் அப்படி. சாப்பிட போகும்போது தனித்தனியாக போயிடுறான். அதுக்கு போகும்போது எல்லாரும் ஒன்றா போகிறான், இங்கே சாப்பிட போகும்போது மட்டும் எல்லாம் தனித்தனியாக போகிறான் அப்படி. சேர்ந்து உண்ணலில் எவ்வளோ பெரிய விஷயம். நான் அன்றைக்கி இதில் கூட சொன்னேன், அந்த பல்கலைக்கழக உரையில் கூட. அதாவது ஒட்டுமொத்தமாக மனிதர்களை அவமானப்படுத்துவதுங்கிறத விடுங்க, கொஞ்சம் உயர்ந்ததாக தங்களை பாவித்து கொள்ளுகிறவர்கள்ட்ட கூட அந்த அகங்காரம் போக மாட்டேங்குது. தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குது, எல்லா மடாதிபதிகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அது முடிந்ததுக்கப்புறம் உணவு உண்ணணும். மத்தியானம் கூட்டம் முடிஞ்ச உடனே அப்போது அந்த உணவுக்காக ஒரு குறிப்பிட்ட 2-3 ஆதீனங்கள் அவங்களையும் அழைக்கிறாங்க, சாப்பிட்லாம் அப்படி. எவ்வளோ கடுமையான வார்த்தை ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா? இவங்கெல்லாம் கறி திங்கிறவங்க, இவங்களும் இன்றைக்கி சாமியார் ஆகிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட முடியுமா? அதெல்லாம் நடக்காது, நாங்கள்லாம் தனியாக தான் சாப்பிடுவோம் அப்படி ஒருத்தர் சொன்னார்.
சிவனடியார்கள் என்ற பட்டியலில் வருது. அடியாரோடு அமுது செய்வித்தல் திருஞான சம்பந்தர் பாடுறாரு. எல்லாம் இலக்கியத்தில் இருக்கு, வாழ்க்கையில் இல்லை, புத்தகத்தில் இருக்கு, ஆனால் நடைமுறையில் இல்லை. எல்லாரும் ஒன்று தானே, சேர்ந்து சாப்பிட வேணும்னு நினைக்க வேண்டும் இல்லையா? இல்லை, முடியாது அப்படின்னு. ஐயா நீங்கள் இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா கொள்மின் கொடுமின்னு எழுதுறாரு ஆழ்வார். கொடுத்துட்டோ எடுத்துக்கடா, ஒன்றும் தப்பே கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு எழுதுறாரு. கொள்மின் கொடுமின் அப்படின்னு எழுதுறாரு. நடைமுறையில் இல்லையே. அந்த சேர்ந்து உண்ணலில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. இன்று சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேய ஆட்சியின் நவீன உற்பத்தி சார் உறவுகளுக்கு பிறகும், திராவிட இயக்கத்தினுடைய நவீன ஜனநாயக சமூக முன்னேற்றங்களுக்கு பிறகும் இன்றைக்கு தகவல் பரிமாறலில், சேர்ந்து உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் கேட்கறது இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது உணவு விடுதியில் கேட்கறது இல்லை, யார் என்ன ஜாதின்லாம் கேட்கறது இல்லை. ஆனால் இன்னமும் ஆழ் மனதில் அது இருக்கிறது. நான் கூட சொன்னேன், தெருக்களில் இருக்கிற பேர்லேருந்து ஜாதியை எடுத்துட்டோம். அப்போ கூட சில பேர் அந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் இருந்தது, மனசில் இல்லை. இப்போ தெருவில் இல்லை, பல பேர் மனசில் அழுத்தமாக இருக்கு. ரொம்ப படித்து மேலே வந்தவங்க பல பேர் மனசில் கூட அது ரொம்ப அழுத்தமாக இருக்கு. இது இந்த வேடிக்கை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனாலும் இன்னமும் மன உறவுகளில் தடை இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதனை சமூகம் என்று வசதிக்காகத்தான் குறிப்பிடுகிறோமே தவிர முழுமையான பொருளில் இல்லை. ஒரு நல்ல கருத்து. சமூகம்ங்கிற மக்கள் திரள் இருக்கு, ஆனால் வாழ்வியல் முறையில் இது சமூகமாக மாறவில்லை. இது ஒரு கனமான செய்தி. ஒரு கனமான செய்தியை ஒரு நிமிடத்துக்குள்ளே நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்வது பாருங்க. ஒரு நிமிடத்தில் அவர் சொன்ன செய்தியை விளக்குவதற்கு நான் 8 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வளவு அழுத்தமான நெசவு, பட்டு நெசவு மாதிரி அவ்வளவு அழுத்தமான நெசவு அந்த வார்த்தைகளால் அந்த கருத்து பின்னப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் பல விஷயங்களில் ஒரு ஓப்பனாகவே சொல்கிறேனே, கோயில் கருவறைக்குள்ள தமிழ் போகக்கூடாதுங்கிறது இப்போ இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் பிரச்சனையே கிடையாதுங்க. தமிழ் கோயிலுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதாங்கிறது உண்மையான மெயின் இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் உள்ளே போயிட்டா சுவாமி தீட்டாயிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை பிரச்சனை. ஏன்னா வைணவத்தில் போயிடுச்சு இல்லை. வைணவ கோயில்களில் முதல்ல அவங்க அர்ச்சனையை முடிச்சுட்டு அப்புறமா சாத்துமுறை அந்த பாட்டை அப்படியே சொல்லுவாங்க. நல்ல கம்பீரமான குரலில் ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே சொல்லி கற்பூரார்த்தி காட்டுவாங்க. அப்போ தமிழை கோயிலுக்குள்ளே, வைணவ கோயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. என்ன சிக்கல் தெரியுமா? பட்டாச்சாரியார் மந்திரத்தையும் சொல்லிட்டு தமிழையும் அவரே பாடுறாரு, அங்கே பாடி முடிச்சிட்டார். ஆனால் சைவ கோயிலில் சிவாச்சாரியார் மந்திரத்தை சொல்கிறாரு, ஓதுவார் வெளியே நிற்கிறாரு. இப்போ தமிழ் உள்ளே போகக்கூடாதுங்கிறது முக்கியம் இல்லை, ஓதுவார் ஜாதி உள்ளே போகக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. தமிழுக்கான எதிர்ப்பு அல்ல, அது ஓதுவான்ங்கிற ஜாதி உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு. ஆனால் பெரிய கொடுமை என்னன்னா, ஆதி சைவ சிவாச்சாரியாருங்கிற கம்யூனிட்டியே அவங்க வைதிக பிராமணர்கள் கிடையாது. ஆதிசைவ அந்தணர்களோடு வைதிகர்கள் பொன் கொடுத்து எடுக்க மாட்டாங்க, அவர்கள் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. வைதிக பிராமணர்கள் ஆதி சிவாச்சாரியான்னு சொல்கிற சிவன் கோயிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியாரோட பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்க, சம்பந்தம் பண்ண மாட்டாங்க, அவங்கள சமமாக மதிக்கவும் மாட்டாங்க. நான் இதெல்லாம் ஏன் வெளிப்படையாக பேசுகிறேன்னா, இன்னும் ஓப்பனாக சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு அவங்க டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. பேக்வேர்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்டால அவங்க வேலையே வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பேக்வேர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கோட்டால டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஆளே எனக்கு தெரியும், வாங்கி கொடுத்த ஆளையும் எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வர, வேணும்னா they can opt backward classங்கிற கோட்டாக்குள்ள அவங்க போய் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சிக்கல் பாருங்க, அவங்க சூடோ அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பயன்படுத்துவார். அது மாதிரி வைதிக பிராமணர்கள் போல் போலியாக சிவாச்சாரியார்கள் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற மனநோயால் கஷ்டப்படுகிறார்கள். இதான் உண்மை. அவர்களுக்கு வைதிக பிராமணர்களோட சம்பந்தமே பண்ண முடியாது, பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க போலியா அவர்களை போல தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகிற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ இதுதான் திருமண உறவுகளில் கிடையாது, உணவு உண்ணலில் கிடையாது, வாழ்க்கை முறையில் கிடையாது. அப்போ அதை எப்படி சமூகம் நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த அழகான ஒரு செய்தி, அந்த செய்திக்குள்ள இவ்வளவு அருமையான விஷயம்.
நான் என்னமோ இந்த இடத்துக்கு வந்துட்டதே பெரிய புரட்சி மாதிரி, சாதனை மாதிரி, இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவரே சொல்கிறார். எங்களுக்கெல்லாம் முன்னோடி கபீர்தாஸ். கபீர்தாசரை போன்றவர்கள் இறை உணர்வு இவற்றையெல்லாம் ஒப்புக்கொண்டவர்கள், இறை அனுபவம் பெற்றவர்கள். இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லலாம், கொஞ்சம் மிகையாக இருக்குமோன்னு யோசிக்கிறேன். இறை அனுபவம் உள்ளவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். இறை அனுபவம் உடையவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். மதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இறை அனுபவத்தை அடைய மாட்டார்கள். எழுதி வச்சு. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது, மதம் என்பது தெரு போல, இறை என்பது அடைந்த இடம் போல. வீடு சேர்ந்தவன் தெருவை பற்றி கவலைப்பட மாட்டான். தெரு வீட்டுக்குள் வர முடியாது, மதம் இறைவனுக்குள் வர முடியாது. இந்த திங்கிங் நம்மால் யாருக்குமே கிடையாது. தெரு எங்க வீட்டு வழியா போலாமா சார்? தெரு முடிஞ்சிடும், அப்பதான் வீடு தொடங்கும். மதம் முடிஞ்சிடும், அப்புறம் தான் இறை அனுபவமே தொடங்கும். கபீர்தாஸ் அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவம் உடைய ஞானி, முழுமையான ஞானி. அவர் மக்களிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை மாற்ற வேணும்னு முடிவு பண்றார். ஆனால் நம்ம மக்களுடைய நம்பிக்கை இருக்கு பாருங்க, உண்மையில இது பயங்கரம். மாற்றி மாற்றி அதுக்கு ஒரே காரணம் அச்ச உணர்வு. வெத்தலை இந்த பக்கம் வைக்கணுமா, அந்த பக்கம் வைக்கணும், அந்த நுனி இப்படி பார்த்து வைக்கணுமா, அப்படி பார்த்து, எப்படி வச்சாலும் உன் பொண்டாட்டியை மாற்ற முடியாது. வந்து சண்முக வடிவேலுன்னு திருவாரூர் ரொம்ப நல்லா பேசுவார் சண்முக வடிவேல். அவர் சண்முக வடிவேல் என்ன பண்ணார், அவங்க மனைவி இறந்து போனதுக்கப்புறம் காசி வரைக்கும் போயிட்டு வந்தார். நீங்கள் எவ்வளோதான் கொஞ்சம் இந்த மாதிரி நம்பிக்கையாக வந்து இதெல்லாம் பெரியார் இதெல்லாம் பேசினா கூட அதெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க பல பேர். உங்களை பற்றி நான் சொல்லாமல் போகக்கூடாதுல்ல, உங்களை பற்றி இங்கேயே சொல்லணும்ல, அதையும் சேர்த்து தான் நான் சொல்லணும். அவர் போயிட்டு அவர் இப்படி தான் பேசுவார். ஆனால் அப்படி போயிட்டு வந்துட்டார், காசிக்கு போகணுன்னு போயிட்டு வந்தார். சார் காசிக்கு போகணுன்னு போகும்போது சார் அங்கே வந்து அந்த பண்டாக்கு காசு கொடுத்து அவர் தான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் 1 2 3 இப்படி மேலே எல்லாம் அனுப்புவார். எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே வந்து மனைவி யாருக்கு காரியம் பண்ணானோ மனைவி எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, அம்மாவுக்கு யார் காரியம் பண்ணானோ அம்மாலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, அப்பாவுக்கு காரியம் பண்ணவங்களாம் அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, தாத்தாவுக்கு காரியம் பண்ண எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒருத்தன் அழுகுறான், ஓன்னு அழுகுறான். அந்த பண்டாவுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்கா, அவன்கிட்ட கேட்குறான், அந்த ஆள் ஏன் அழுகுறான் அப்படின்னு. அவன் சித்திக்கு காரியம் பண்ணியிருக்கான். இவர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னவர் சித்தியை சொல்லலையே. அப்போ என் சித்தி நடுத்தூரில் இருக்கிறா போல் இருக்கு, அவன் மட்டும் மேலே போல் இருக்குன்ற கவலையில் அவன் அழுதுகிட்டே இருந்தோடனே இந்த பண்டா கேட்டார், அவன் ஏன் அழுகுறான். நீங்கள் அவன் சித்தி பேர் சொல்லலை, அவங்க தான் எல்லாரையுமே வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்கோ. அதாவது இவங்களுக்கு தான் ரூட்டு தெரியாதான், அவங்க தான் ரூட்டே காமிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்களா. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன். மனிதன் விதவிதமான நம்பிக்கைகளால் கஷ்டப்படுறவன், ஒரு அச்சத்தினால கஷ்டப்படுறவன். அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? மரணம் பற்றிய பயம். மரணம் பற்றிய பயம் இருக்கிறதால மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். பிறக்கிற போது தாயினுடைய யோனிலேருந்து வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷரோட உள்ள வராம பாருங்க, அப்போ குபீர்னு ஒரு பயம் வரும். அந்த பயத்தின் காரணமாக எல்லா விஷயத்திலுமே உளவியல்ல மனிதனுக்கு ஒரு பயம் உண்டு. அதை மாற்றுவது கடினம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இதில் மதம் சார்ந்த நம்பிக்கையில் என்னன்னு கேட்டால், காசியில் இறந்து போனால் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மகரட் அப்படிங்கிற ஊரில் இறந்து போனால் அவங்க அடுத்த பிறவியில் கழுதியாக பிறப்பாங்கன்னு வேற. இந்த ஊரில் செத்துட்டா இதுக்கு அதுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வித்தியாசமோ தெரில. நடுவில் செத்து போனால் இந்த ஊர்லேயும் இல்லாமல் அந்த ஊர்லேயும் இல்லாமல் செத்தா மனுஷனுக்கு அவ்வளோ பயம். என்ன பண்ண முடியும்? கபீர்தாஸுக்கு கோபம் வருது, ஐயோ இந்த மக்களை மாற்ற முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வருது. அந்த மகரத்துங்கிற ஊரில் போய் இறந்து போயிட்டா கழுதியாப்புறம் போகும்னு நம்பிக்கை. இங்கே காசியில் வந்து பிறந்தா, காசியில் இறந்து போனால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த பூரி சங்கராச்சாரியாருடைய சில ஸ்பீச்சஸ் இருக்குது, நீங்கள் கேளுங்க. அவர் ஒரு ஒரு ஆன்சர் சொல்கிறார், எவ்வளோ கிளவராக ஆன்சர் பண்ணுறாரு தெரியுங்களா? ஒருத்தன் கேட்குறான், எங்கள் கோயிலில் வந்து இதை தாண்டி அவங்க வரக்கூடாது, அதை தாண்டி அவங்க வரக்கூடாதுன்னு வர்ணாசிரம தர்மத்தின்படி நீங்கள் தடை சொல்கிறீங்களே, சனாதன தர்மத்தின்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவன் கேட்குற கொஸ்டின் அப்படியே, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒருத்த மேலே போடுறீங்களா, அது நியாயமா அப்படின்னு. வெரி கிளவர் அவர் சொல்கிறாரு, யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை? உனக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா?
எனக்கு கூட தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நான் வந்து நெருப்பை தொடக்கூடாது, சன்னியாசி ஆகிட்டேன், நெருப்பை தொடக்கூடாது. இப்போ யாராவது எனக்கு அன்றைக்கி சாப்பாடு கொடுக்காட்டி அன்றைக்கி முழுக்க நான் பட்டு தான் கிடக்கணுமே ஒழிய நான் சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் மீ. யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை? அவனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீ ஒரு பெரிய விஷயமா இந்த உலகத்தில் பேசாத. இப்படி ஆர்கியூ பண்ணிகிட்டே வந்து சார் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் அடிச்சார். சார் என்னங்கிறீங்க? கிளவர்னஸ் அடிக்கிறாரு. என்ன இங்கே தான் அந்த மாதிரிலாம் வேறுபாடு இருக்கும் மொழியா, சொர்க்கத்தில் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருப்போம். நீங்கள் வேணா கேளுங்க சார், யூடியூப்பில் போய் ரிப்ளைஸ் ஃப்ரம் பூரி சங்கராச்சாரியா அப்படிங்கிறது போடுங்க. கடைசியாக அப்படி முடிக்கிறாரு சார். இங்கெல்லாம் அது மாதிரி அப்படிலாம் இருப்போமே ஒழிய நாளைக்கு சொர்க்கத்துக்கு போய்ட்டு நாங்களாம் எல்லாம் ஒன்றா இருப்போம். அங்கே ஒன்றா இருக்கலாம்னா இங்கேயே இருந்து தொலைக்கலாம்ல. இது எவ்வளவு நமக்கு நம்மளால விளங்கிக்கவே முடியல பாருங்களேன். அங்கேயே ஒன்றா இருக்கலாம்னா இங்கேயே இருக்கக்கூடாது. ஆன்சரே இல்லை நம்மக்கிட்ட. இப்போ இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குல்ல, இதை கபீர் உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு? காசியில் போய் இறந்து போனால் நீ சொர்க்கத்துக்கு போகலாம், அதே பக்கத்து ஊரில் போய் இறந்து போனால் கழுதியாக போகலாம் அப்படின்ற அந்த நினைப்பு. இதை நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக கபீர் என்ன பண்ணுறாரு? வயது முதிர்ந்த காலத்தில் காசியிலிருந்து புறப்பட்டு மகடட் என்ற ஊரில் போய் தங்கினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கபீர் எவ்வளோ பெரிய ஆத்ம ஞானி. ஆனால் அவர் அதை உடைக்கிறாரா இல்லையா? நாம் அங்கே போய் தங்கணும்னு சொன்னால் என்ன நடக்குது, கழுதியாக பிறக்கணுமா பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் அங்கே போகலாம் அப்படின்னு மாறி போகிறார். இந்த வரலாற்றை அவர் பதிவு பண்ணுறார். அதாவது மக்களுடைய சில நம்பிக்கைகள் அவர்களை எவ்வளவு தூரத்துக்கு அச்சத்தில் வைத்திருக்கிறது, அதிலிருந்து அவர்களை எப்படி மீட்க வேண்டும் என்று பாடுபட்ட கபீர் போன்ற மிகப்பெரிய ஞானிகளை எல்லாம் அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சுக்குள்ள கபீரை பற்றி சொல்லணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்து? இந்த புத்தகத்தை எனக்கு அவர் அனுப்புறதுக்கு முன்னாடியே சொன்னார், நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு நீங்கள் இதை பேசுங்க. இது ஏதோ எங்கள் இயக்கத்துக்கு நாங்கள் உங்களை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடராக யூஸ் பண்ணுறேன்னு பொருள் இல்லை. நான் சமூகத்தின் சார்ந்த பல நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் வந்து படிக்கவும் மற்றவங்களுக்கு சொல்லவும் கூட பயன்படும்னு நான் நினைக்கிறேன். உங்களை எந்த தர்ம சங்கடத்திலையும் ஆழ்த்தணுங்கிறதுக்காக நான் கூப்பிடலை. இந்த நல்ல கருத்துக்கள் எல்லாருக்கும் போகலாம். இது ரொம்ப முக்கியம். இது அதாவது ஒரு பெரியார், தந்தை பெரியார் இயக்கத்தில் சார்ந்த ஒருவருங்கிறதுக்காகவே அவர் முழுக்க நாட்டிகமாகவோ அல்லது வேறு வகையான சிந்தனையாவோ பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவருக்குள் இருக்கிற ஒரு முழு மனிதன் இந்த நூலில் வெளிப்படுகிறார். ஒரு முழு மனிதன், எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் தேவையான சில கருத்து இருக்கு. இதற்கு அவர்கள் சிந்திக்கிற முறைக்கு மாறாக சிந்திக்கிறவர்களுக்கும் தேவையான கருத்து இருக்குது. அவைகளை எல்லாம் பதிவு பண்ண வேண்டும் என்ற அக்கறை இந்த புத்தகத்தின் பல பகுதியில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. இதை யாரு இதை பதிவு பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள், அவர் எழுதின நூலிலிருந்து நான் இந்த கருத்தை குறிப்பிடுகிறேன் அப்படின்னு அந்த செய்தி எங்கேருந்து படிச்சேங்கிறதையும் அவர் குறிப்பிடுறார். அதே மாதிரி சாதி கொடுமைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நம்ம வெளியில் பேசுகிறோம், சாதிகளை எல்லாம் மாற்றி விட்டதா பேசுகிறோம், சாதி கொடுமையிலேருந்து நாடுகளை மீட்டு விட்டதா பேசுகிறோம். காட்டுமன்னார் கோவிலில் ஒரு சிலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இவரை கேட்குறார் ஒருத்தர். போயிருக்கிறது எத்தனையோ முறை. பேருந்து நிலையத்தில் ஒரு சிலை இருக்கு, நீங்கள் அதை பார்த்துருக்கிறீங்களா? நான் அந்த சிலையை கவனிக்க தவறி இருக்கிறேன். பாண்டியன் என்னும் ஒரு இளைஞர் கல்லூரி மாணவனுடைய சிலை. இது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு காட்டுமன்னார்குடி, அதில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சிலை இருக்குது. அதை பற்றிய ஒரு செய்தி நம்ம கூர்ந்து பார்த்தா தான் பலவிதமான செய்திகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக அதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. அந்த ஊரில் பாண்டியன் என்னும் ஒரு இளைஞர் கல்லூரி மாணவர் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாகி இறந்து போனான். எதற்கென்றால் பறை அடிக்க மாட்டேன் என்று சொன்னதற்காக. நான் அந்த ஊரில் மற்றவங்க அத்தனை பேரும் நீ இதை அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது முடியாது, நான் அதை அடிக்க மாட்டேன் என்று சொன்னதற்காக ஊரில் இருப்பவர்கள் எல்லோரும் கடுமையாக தாக்கினார்கள். இறுதியில் துப்பாக்கி சூடு நடந்து அதில் இறந்து போனான். ஜாதி கொடுமைகள் இப்போதும் இருக்கவே செய்கின்றன. நம்ம என்னதான் முயற்சி பண்ணி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் மக்களுடைய ஆழ் மனதிலே இருக்கிற அந்த தன்மை எவ்வளவு கடுமையானது என்பதை தயக்கம் இல்லாமல் பதிவு செய்கிறார். பாருங்க, என்ன நடந்திருக்குது இந்த செய்தி. இது மாதிரி அதே மாதிரி ஒரு மதத்தை மட்டுமே அவர் தாக்குகிறார்னு பொருள் அல்ல. அவர் விமர்சனம்னு பண்ணும்போது கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் இல்லாதவர்களும் காலம் காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள்.
எண்ணிக்கை வேணா கூடுதல் குறைவாக இருக்குமே ஒழிய எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனாலும் ஒரு வியப்பு என்ன என்று கேட்டால், கடவுள் நம்பிக்கை இல்லாத எவரும் நம்பிக்கை உடையவர்களுடைய கோயில்களை, வழிபாட்டு இடங்களை எரித்து தகர்த்ததாக இன்று வரையில் வரலாற்று செய்தி இல்லை. கொஞ்சம் நுட்பமான பகுதி அது. அதுக்கு ஒரு உதாரணமே சொல்றாரு. பெரியார் சிலையை உடைக்கிறதா கூட சொந்த சிலையை தான் உடைக்கிறார், தான் தயார் பண்ணி தான் உடைக்கிறார், அவ்வளவுதான். அவர்கள் போய் இன்னொரு கும்பிடுற சிலையை நம்ம கை வச்சு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. அவருடைய நம்பிக்கையை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. அந்த தத்துவத்தை விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பயன்படுத்துறார். இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஆனால் உலகம் முழுவதும் நடந்த மத போர்கள், சிலுவை போர் உட்பட பலவிதமான போர்களை சொல்லி மத நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னொரு மதத்தினுடைய தன்மையினை எப்படி பாதிக்கிறார்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இது ஓஷோ அவருடைய ஸ்பீச்சில் ஒரு அருமையான வார்த்தையில் சொல்வார். ஒவ்வொரு மதத்தவனும் தன்னுடைய கோயில் அல்லது தன்னுடைய வழிபாட்டு ஸ்தலம் மட்டுமே கடவுளின் வீடு என்றும் மற்றவை வெறும் கட்டிடங்கள் என்றும் நினைக்கிறார். தன்னுடைய இடம் மட்டுமே வழிபாட்டு தலம், இறைவனுடைய இல்லம் என்றும் நினைக்கிறான், மற்றவற்றை கட்டிடங்கள் என்று நினைக்கிறான். இன்னொரு பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட் ஓஷோ உடையது. ஒருவேளை நீ வேற்று மதத்தவனை தாக்குகிறாய் என்று வைத்துக்கொள், அவன் இருக்கட்டும் என்று தீர்மானித்தவன் இறைவன். நீ உன் மதத்துக்காக அவனை போய் அழிக்கிறாய் என்று சொன்னால் நீதான் இறைவனுக்கு எதிரானவன் என்பது உனக்கு புரிகிறதா? அப்படி ஒருவன் இருக்க வேண்டாம் என்று இறைவன் தீர்மானித்திருந்தால் அவன் படைக்காமலேயே விட்டு இருக்கலாமே. எனவே இறைவன் யாரை இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தானோ அதை மதத்தின் பெயரால் எவன் போய் அழித்தாலும் அவன்தான் இறைவனுக்கு முதல் எதிரி அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கருத்தை ஓஷோ பதிவு செய்கிறார். யோசிப்பாரு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கருத்தை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இழைத்து கொண்ட அநீதிகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தலைப்பில் அவர் புரிய வைக்கிறார். ஜாதி கொடுமை பற்றிய செய்திகளை அவர் புரிய வைக்கிறார். இந்த எழுத்தாளர் விந்தன் பற்றி ஒரு செய்தி எழுதுகிறார். விந்தன் கல்கியிலேருந்து உருவான ப்ராடக்ட். எங்கள் குடும்பமே கூட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டது. ஏன்னா எங்கள் அப்பா பேரில் இருக்கிற சுகிங்கிறது கல்கியினுடைய கீ. அவர் சுப்பிரமணியன்ற பேரில் எழுதிக்கிட்டு இருந்தார். புனைப்பெயரில் எழுதணும்னு முடிவு பண்ண போது கல்கின்னு அவர் வச்சுக்கிட்ட மாதிரி இவர் சூவும் கீவியும் அவரோட சேர்த்து சுகி அப்படின்னு எங்கள் அப்பா வச்சார். தனக்கு புனைப்பெயராக இருக்கணும் அப்படின்னு வச்சார். அதனால எனக்கு அது சுகி சிவம்ங்கிறது அது இனிஷியலாகவே மாறி அப்படியே வந்தது. நான் கூட ஒரு பேச்சில் சொன்னேன், என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு முறை சதாசிவம் அவர்களுடைய வீட்டுக்கு எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு போனார். எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா பரிமாறி நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க கையால் பரிமாறி என்ன அப்படியே இந்த பக்கம் நிற்கிறாங்க அந்த அம்மா. ஒரு இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற தாரக, அவங்க ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி அப்படி ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர் குஞ்சமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படி ஒரு மான் மாதிரி துள்ளிட்டு நின்னாங்க. என்ன சுகி வந்திருக்கார், அவர் பிள்ளையாண்டன் இன்னைக்கு பிறந்த நாளாம், இங்கே காலமுறை டிஃபன் சாப்பிட்டோம், ஏற்பாடு பண்ணு அப்படின்னார். அந்த அம்மா பரிமாறினாங்க. எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பெருமை என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. அவங்க பரிமாறி சாப்பிடும்போது கத்திரிக்காயை நான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அப்போ சதாசிவம் சொன்னார், மற்ற இடத்துலலாம் கத்திரிக்காய் 1 கிலோ உரம் தான், கல்கி கார்டன்ஸில் மட்டும் 1 கத்திரிக்காய் உரம் தான். நான் அவ்வளோ ஆள் போட்டு இந்த கத்திரிக்காயை கொண்டு வரேன், எதையும் வேஸ்ட் பண்ணாதே, லைஃப்பில் எதையும் வேஸ்ட் பண்ணாதே, சாப்பிடு. சதாசிவம் ஒரு பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த எதுக்காக சொல்ல வரேன், கல்கி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய பெரியாரோடு கல்கி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருந்தார். கல்கி வீட்டு திருமணத்துக்கு பெரியாருக்கு அழைப்பு கொடுத்துருந்தார். பெரியார் போகலை முகூர்த்தத்துக்கு. அப்புறமா போனதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி கேட்டார், முகூர்த்தத்துக்கு வரலையான்னு. நீ என்ன நினைக்கிறோ அது தெரியாது, ஆனால் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு முகூர்த்தத்துலேருந்து உட்காந்தா எல்லாரும் இது சகுன தடை கிடன்னு ஏதாவது சொன்னால் உனக்கு கஷ்டமாக போயிடுமேனு தான் நான் அப்புறமா வரலான்னு முடிவு பண்ணேன். அப்போ கூட உனக்கு அது கஷ்டமாக போயிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன்னு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். இந்த கல்கி நிறைய பேரை உருவாக்கி இருக்கார். எழுத்தாளர்கள் அவருக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு, பல பேரை எழுத்தாளராக உருவாக்கி இருக்கிறார். அவர் விந்தனை உருவாக்கினார். அங்கே அச்சுக்கோத்து கொண்டிருந்த எழுத்தெழுத்தா சேர்த்து கொண்டிருந்த அவரை விந்தனை எழுத்தாளராக ஆக்கிறார். அதை எப்படி முடிக்கிறாருன்னா, பிற்காலத்தில் அவர் ராஜாஜியை எதிர்த்து எழுதுவார்னு தெரியாம விந்தனை எழுத்தாளராக்கிட்டார். ஏன்னா ஒரு எழுத்தாளன் சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சார் அவனுக்குன்னு சொந்தமான கருத்துக்கள் வரும் இல்லை, சுய சிந்தனைன்னு ஒன்று வரும் இல்லை. அப்போ ராஜாஜியினுடைய பஜகோவிந்தம்
அதை பற்றிய விமர்சனத்தை எல்லாம் விந்தன் அவர்கள் எழுதத் தொடங்குகிறார். இப்படி எழுத்தாளர் விந்தனை பற்றி ஒரு அருமையான செய்தி. பழைய இலக்கியங்கள், உரை நூல்கள், விதவிதமான செய்திகள் அந்த புத்தகத்தில் கலந்துருக்கு. இந்த புத்தகத்தில் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டால், சும்மா அப்படி கேஷுவலாக நம்ம பார்க்கும்போது இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால், ஒரு முந்திரி பருப்பு எடுத்து அப்படி வாயில் போட்டுக்கிற மாதிரி. நம்ம சரவண பவன் அண்ணாச்சி ஒரு முறை ஒரு பேச்சில் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோட பிரான்ச்சில் எங்கே வேணாலும் கேசரி வாங்கிட்டு வாங்க, எங்கே வேணாலும் கேசரி வாங்கிட்டு வாங்க, 100 கிராம் கேசரியில் 3 முந்திரி பருப்பு அதில் இல்லைன்னா நான் ஹோட்டல் நடத்துகிறத விட்டுருந்தேன். அவருடைய தொழில் ரகசியம். 100 கிராம் கேசரி வாங்கிட்டு வாங்க, அதில் 3 முந்திரி பருப்பு அதில் இல்லைன்னா நான் தொழில் பண்ணுறதே விட்டுடுறேன், இந்த ஹோட்டல் தொழிலை விட்டுடுறேன். ஏன்னா கேசரிக்கு முந்திரி பருப்புங்கிறது ஒரு பெரிய சுவை. அதே மாதிரி முந்திரி பருப்பு நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு அருமையான பொருள் எடுத்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம். ஒரு பெரிய புஸ்தகமாக முழுசாக இருக்குமானா இதை முழுக்க எப்போ படிக்கிறதுன்னு நம்மால் படிக்காமல் விட்டுருவான். பெருசாக இருக்குது சார் புஸ்தகம், இதை எப்போ சார் படிக்கிறது அப்படின்பா. இந்த பிரச்சனையே இல்லை. ஏன், ஒரு பக்கத்தில் 2 மேட்டர், ஒரே பக்கத்தில் 2 மேட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கம் படித்தா கூட என்னாச்சு, ஒரு 4 நல்ல சிந்தனை நம்ம மனசில் பதியும். இந்த புத்தகம் யார் யாருக்கு பயன்படும்னு கேட்டான், மேடையில் போய் பேசணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் பயன்படும். நல்ல செய்தி இருக்கு. ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் ட்ரைனிங் எடுக்கிறவங்க அவங்களுக்கு பயன்படும். ஏன்னா அது மாதிரி நிறைய நுட்பமான செய்தி இருக்குது. மனைவியோடு பேசுகிறதுக்கே பயன்படும். ஏன்னா ஆம்பளைக்கு எப்போயுமே ஆர்கியூமெண்ட்டு கிடைக்காது, அவங்கள எதிர்த்து ஆர்கியூ பண்ணுறதுக்கான விஷயம் நிறைய கிடைக்காது. இதை நீங்கள் படித்து பாருங்கள், பல இடத்துல அது மாதிரியான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்ன சொல்லலாம், ஏன்னா ஒரு சின்ன செய்தி மேற்கோள சார், சின்ன செய்திகள் சாதிப்பதை நீங்கள் வேறு எதுவுமே சாதிக்க முடியாது. ஐன்ஸ்டீன் ஒரு முறை ஒரு விருந்து போயிட்டு வராரு. விருந்துக்கு போயிட்டு வந்த உடனே அவர் மனைவி கூட போகல. இது பெரிய இம்சை, இங்கே கூட்டிகிட்டு போயிடலாம், விட்டுட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு 100 கேள்வி கேட்பாங்க பாருங்க. என்னென்ன வச்சாங்க அங்கே, என்னென்ன பரிமாறினாங்க, இலையில போட்டாங்களா, பஃபேல கொடுத்தாங்களா, நீங்கள் வரிசையில் இருந்து வாங்கினீங்களா, இல்லை உங்களுக்கு கொண்டாந்து சர்வ் பண்ணாங்களா, அவங்க எல்லாம் இதை விட சாப்பிடாமே இருந்திருக்கலாம். 100 கேள்வி. ஐன்ஸ்டீன் போயிட்டு வந்த உடனே ஒரு ஒய்ஃப் கேட்ட முதல் கேள்வி, யார் யார் வந்திருந்தா. இவர் இப்படி யோசிச்சுட்டு ஒரு 4-5 பேர் சொன்னார், லேடிஸ் யார் யார் வந்திருந்தா. யாரோ வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தேன். அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஒருத்தி பேர் சொல்லி கேட்குறா அந்த அம்மா, அவங்க போட்டிருந்த அந்த கவுன் என்ன கவுன். ஐன்ஸ்டீன் பதில், நாங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த அம்மா கவுன் என்னங்கிறதுக்கு நான் குனிஞ்சு பார்த்தேன்னு வச்சுக்க, அங்கே யாராவது என்ன மரியாதையாக நினைப்பாங்களா? உனக்கு புரியுதா? நான் எப்படி இது அந்த அம்மா என்ன கவுன் நான் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி கேட்குறியே அப்படின்னு. நான் வேடிக்கை சொல்லலை, ஒரு செய்தி தான். லேடிஸோட எதிர்பார்ப்பு வேறு, ஜென்ஸோட எதிர்பார்ப்பு வேறு. நீங்கள் வேணால் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பேசி பாருங்கள். ஜென்ஸோட மூளையில் ஸ்கொயராக விஷயம் பதியும் சார். லேடிஸ் வந்து இடியாப்பம், இன்டர் கனெக்டடு மூளையோட அமைப்பிலேயே, இதுக்கும் இதுக்கும் 1928க்கும் 1968க்கும் லிங்க் இருக்கும். ஜென்ஸுக்கு அப்படி இல்லை, தனித்தனி பாக்ஸ். இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? என்னன்னா, இந்த பாக்ஸில் ஆஃபீஸ் ஒரு பாக்ஸு, ஃப்ரெண்ட் ஒரு பாக்ஸு, ஒய்ஃப் ஒரு பாக்ஸு, குழந்தை ஒரு பாக்ஸு, அதை தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட்டாக ஆம்பளை டீல் பண்ணுவான். இதில் பெரிய ஆச்சரியம் சைக்காலஜியில் சொல்கிறான், எம்டி பாக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது என்ன எம்டி பாக்ஸ்? சும்மா தேமேன்னு உட்காந்துருக்கும், எதுவுமே இருக்காது. ஒய்ஃப் வந்து கேட்பா, என்ன அப்படியே உட்காந்துருக்கிறீங்க, இதான் அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் தோணல, போய் சொல்லாதீங்க. யாரை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ எனக்கு தெரியணும். நீங்கள் யாரும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இவன் யாரையுமே நினைக்கல. ஏன்னா இவன் நினைக்கணும்னு ஆரம்பித்தா ஒரு 40-50 பேர் இருக்கு. இவன் எப்படி சார்? பேசிக் சைக்காலஜி ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன், வீட்டுக்கு போனால் இனிமேல் உங்கள் வீட்டுக்காரர் அப்படி உட்காந்துருந்தாருன்னா கரெக்ட் ஸ்கொயர், எம்டி பாக்ஸ், நீங்கள் போட்டு பேசாமல் போயிடலாம். லைஃப்பில் சின்ன விஷயங்கள் நம்மளை லைஃபையே சேஞ்ச் பண்ணும் சார். இது மாதிரி சொல்லிக் கொடுக்கறது தான் இன்றைக்கி ஆசிரியர்கள் வேணும். ஒரு காலத்தில் பள்ளியிலும் கல்லூரியிலும் தான் நீங்கள் படிக்க முடியும், அவை புத்தக பாடங்கள். இவைதான் உங்களுக்கு வாழ்க்கை பாடங்களுக்கான விளக்கங்களை உங்களுக்கு தர முடியும்.
ஒரு மேரேஜுக்கு நீங்கள் இதை கிஃப்டாக கொடுங்க. அவங்க அதை சார் வேடிக்கை சொல்லலை, மேரேஜுக்கு நீங்கள் இதை கிஃப்டாக கொடுத்தா கூட படித்தவங்களுக்கு சில விஷயத்தில் கிளாரிட்டி பிறக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சேலத்தில் சிவான்னு ஒருத்தர் இருக்கார், என் மேல் ரொம்ப அன்புடையவர். ஒரு மேரேஜுக்கு என்ன பண்ணிட்டார், என் புஸ்தகத்தை கிஃப்டாக கொடுத்துட்டார் அவரோட ஃப்ரெண்டுக்கு. அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி திட்டினான், புஸ்தகத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குற, வேறு எதுவுமே உனக்கு கொடுக்கணும்னு தோணும் இல்லையா, மேரேஜுக்கு கிஃப்ட்டுன்னு ஒரு புஸ்தகத்தையாடா கொடுப்பேன் அப்படின்லாம் திட்டான். ஆனால் அந்த ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவர், அந்த அவமானத்தை உடனே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, விட்டுட்டார், அப்படியே விட்டுட்டார். 6 வருஷம் கழிச்சு சார் அவனே அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், மாப்பிள்ளை நீ ஒரு புக்கு கொடுத்தியே, ஆமாம் ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன் நாங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டோம், தொலையை பிச்சுக்கிட்டோம், எரிச்சல். அவள் இப்படி இந்த தூக்கி எறிஞ்சான் அந்த புஸ்தகத்தை என் மேலே. பொழுது போலேன்னு அந்த பக்கத்தை திறந்து நான் அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆள் கெட்டிக்காரன் தான்டா. அவன் சொல்லியிருக்க விஷயத்தை படித்த உடனே நான் கொஞ்சம் என்னை மாற்றினேன், அவளை கொஞ்சம் மாற்றினா. நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம்னா அந்த புஸ்தகத்தால் நல்லா இருக்கிறோம். நான் உங்ககிட்ட மிகைப்படுத்தி சொல்லுங்கிறதுக்காக சொல்லலை, இவை எப்போ உதவும்னு தெரியாது, எப்படி உதவும்னு தெரியாது. ஏன் நீங்கள் ஒரு குக்கர் வாங்கி கொடுக்கலாம், மற்றது வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சார். இந்த புத்தகம் என்றைக்கு அவர்களுக்கு பிரச்சனை வருகிறதோ வாழ்க்கையில் அன்றைக்கு துணையாக இருக்கும். அவங்க சந்திக்கிற அந்த சிக்கலுக்குரிய விடை அதுக்குள்ளே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். அதுதான் அறிவுடைய நூல்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை. அதனால தான் வாரியார் அழகாக ஒரு ஓமை சொல்வார். சுவத்தில் அளந்து பார்க்கும்போது பழைய காலத்தில் தச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, கட்டிட்டு நூல் வச்சு பார்ப்பாங்க. இப்படி ஸ்கொயர் ஒன்று இருக்கும், அதுலேருந்து ஒரு நூல் தொங்கி பம்பரம் இருக்கும், அதை இப்படி நேராக வச்சு பார்ப்பாங்க, சுவர் கோணலாக இருக்கா இல்லையா. வாரியாருடைய வார்த்தை பாருங்க, சுவரின் கோணலை நூல் காட்டும், மனதின் கோணலை நூல் காட்டும். நம்ம மனசு கோணலா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த நூல் நமக்கு காட்டும். அப்படின்னு நுவல்வது நூல் அது வேற, ஆனால் நம்ம கோணலா இருக்கோம் இல்லைங்கிறத புத்தகம் நமக்கு புரிய வைக்கும் இல்லையா. திருக்குறளில் ஒரு பகுதி வருது, என்ன பகுதி அப்படின்னு கேட்டால் பரிமேலழகர் உரை எழுதுறார். அதுவரையில் அந்த அதிகாரத்தை குறிப்பிடும் போது புதல்வரை பெறுதல், புதல்வரை பெறுதல் அப்படின்னு எழுதுறாங்க தலைப்பு எல்லாம். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுக்கு உரை எழுதுகிற போது பரிமேலழகர் என்ன சொல்றாரு, பெண் இயல்பினால் அறிவு குறைந்தவள் என்பதால் தன் மகனின் சான்றாண்மையை பிறர் சொல்லத்தான், இன்னொருத்தர் சொல்லித்தான் அந்த அம்மாவுக்கு தெரிய வரும், அப்படி பிறர் சொல்லித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். எனவே பிறர் சொல்ல இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது என்ன ஆகுதுன்னா பெண்ணை குறைச்ச மதிப்பிடுறதாகுது. அவளுக்காக சொந்தமாக தெரியாது, அவளுக்கு தன்னுடைய மகனுடைய அறிவு தெரியாதுன்னா அவள் முட்டாள்னு அர்த்தமாயிடுது. இன்றைக்கு பெண்கள் கல்வி கற்றுவிட்டார்கள், சிந்திக்கிறார்கள், மீண்டும் சங்க இலக்கிய வாழ்வை பெற்றிருக்கிறார்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மீண்டும் சங்க இலக்கிய வாழ்வை 49 பெண்பால் புலவருக்கு மேல் இருந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. சங்க இலக்கியத்தில் மீண்டும் பெண்கள் அது மாதிரியான கல்வி உடையவர்களாக மாறி இருக்கிறார்கள். நடுவில் அவர்கள் மறுக்கப்பட்டார்கள், மீண்டும் கல்வி பெற்றிருக்கிறார்கள். அப்போ அந்த பெண்ணை குறைச்சி மதிப்பு இல்லாம எவனோ சொன்னாதான் தெரியும் அப்படின்ற அர்த்தத்தை எழுதலாமா? வஉசி மாத்துறார். அதில் என்ன அழகுனா அதில் 2 வார்த்தை அவர் பயன்படுத்துறார். வஉசி அவர்கள் பரிமேலழகர் பெயரை குறிப்பிடாமல், அது முக்கியம். நான் சொன்ன பாருங்க, ஒவ்வொரு சொல்லும் அவர் செதுக்கி வைக்கிறாரு அப்படின்னு. ஏன் ஒரு பெரிய மனிதர் ஒன்று சொல்றாரு, அது தவறுன்னு தோணுது, ஏன் அந்த பெரிய மனுஷன் பேரை சொல்லணும்? இப்படி ஒரு கருத்து இருக்குதுப்பா, அந்த கருத்து தப்புன்னா முடிஞ்சு போச்சு இல்லை. அந்த பெரிய மனிதரை நம்ம காயப்படுத்த வேண்டாம்ல, அந்த பெரிய மனிதருடைய பேரை நம்ம நோகடிக்க வேண்டாம்ல, இல்லை அவரை பின்பற்றவங்க மனசு கூட நோகடிக்காமல் இருக்கலாம் இல்லை. வஉசி எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பாளர் அப்படிங்கிறத ஒரு வரியில சொல்றார். அவர் பெயரை குறிப்பிடாமல், பரிமேலழகரின் பெயரை குறிப்பிடாமல் மிக நயமாக ஒரு உரையை தருகிறார். தாய்க்கு தன் மகனின் பெருமை தெரியும், ஆனாலும் அதனை பிறர் சொல்ல கேட்டால்தான் அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அவளுக்கு தெரியும், இருந்தா கூட யாராவது ஒருத்தர் சொல்லி கேட்டாதானே அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பாருங்க, பழைய பரிமேலழகர் உரையை வஉசி மாற்றி இருக்கிற அழகை நாகரிகம் குறையாமல், வஉசியின் நாகரிகத்தை நாகரிகம் குறையாமல் பதிவு செய்கிறார் சுபவி அவர்கள். அந்த செய்தியை சொல்லும் போது அப்படி ஒரு அழகான அந்த வார்த்தையோடு சொல்லுகிறார். அப்புறம் திருக்குறளில் இருக்கிற இன்னொரு அருமையான விஷயம், ஆசையை பற்றி, ஆசையின் இயல்பு பற்றிய ஒரு செய்தி.
வாழ்வின் அரிய தத்துவங்களை நமக்கு திருக்குறள் சொல்லுகிறது. அதில் ஒன்று ஆரா, இயற்கை, அவா என்னும் 3 சொற்கள். ஆரா என்றால் நிரம்பாத, என்னைக்குமே ஃபுல்ஃபில் ஆகாது, நிரம்பாத அப்படிங்கிறது ஆசையினுடைய இயல்பு. ஆசைக்கு என்ன ஒரு குணம்னு கேட்டால், எவ்வளவு கொட்டினாலும் அது நிரம்பாது. உண்மைதான். 5 கிடைச்சா 1000 கேட்கும், 1000 கிடைச்சா 10,000 கேட்கும், 10,000 கிடைச்சா 1,00,000 கேட்கும், 1,00,000 கிடைச்சா 1 கோடி கேட்கும். ஆசைக்கு முடிவே கிடையாது. ஒரு பழைய கதை உண்டு. ஒரு பிச்சைக்காரன் வார்த்தை நான் இந்த புத்தகத்தில் இருக்கிறதால சொல்கிறேன், தவறாக நினச்சிடாதீங்க. ஒருவரை கூட காயப்படுத்தக்கூடாது வாழ்க்கையில். நின்று கொண்டிருக்கிறார். அவர் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு அரசர் வந்து யானையில் ஊர்வலம் வரார். அப்படி யானையில் ஊர்வலம் வரும்போது அந்த காவல்காரர் சொல்கிறான், வழிவிடு, பேரரசர் வந்து கொண்டிருக்கிறார், வழியில் நிற்காது அப்படின்னு. உடனே நிமிர்ந்து பார்த்து கேட்குறான், அவ்வளோ பெரிய பேரரசர் என்னுடைய பசிக்கு உணவிடுவாரா அப்படின்னு இவர் கேட்குறார். இவர் அதை கேட்டுட்டார். அரசர் காதில் விழுந்துருச்சு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஒன்று வேணா, இந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு ஏதாவது போடு, இந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு ஏதாவது போடு அப்படின்னு. உடனே தான தர்மங்கள் அப்படி எடுத்து எல்லாத்தையும் அப்படி கையில் அள்ளி அந்த பாத்திரத்தில் போடலான்னா போட போட காணாம போகுது. அப்படி அப்படி அது காணாம போய்கிட்டே இருக்கு. அந்த அரசனுக்கு அவமானமாகி போச்சு. அரண்மனையிலேருந்து எடுத்துகிட்டு வாடா, தங்கம் வைரம் எடுத்துகிட்டு வாடான்றான். அதுவும் காலியாக போச்சு. இப்போ அரசர் கேட்டார், என்னை கொஞ்சம் விட்டுட்டேன், மொத்தமாக நாடே காலியாகிட்டே போகுது, என்னால் முடியலன்னு. இப்போ அவன் திருப்பி கேட்டான், இப்போது சொல், யார் பிச்சைக்காரன்? நீ என்னிடத்தில் யாசிக்கிறாய், விட்டு விடு என்று யாசிக்கிறாய். நான் மனது வைத்தால் தான் உன்னை விட முடியும். என்னை பிச்சைக்காரா என்று சொன்னாயே, இப்போது நீ அல்லவா பிச்சைக்காரன், விட்டு விடு என்று யாசிக்கிறாயே. அரசன் சொன்னான், எப்படி வேணா வச்சுக்கோ, ஆனால் தயவுசெய்து இதுக்கப்புறம் கேட்டுறாரு. அடுத்த கேள்வி கேட்டான். சரி, நான் உன்னை கேட்கலன்னா இது என்ன சொல்லு? இது ஒரு பேரரசனின் மண்டை ஓடுன்னா. இது ஒரு இந்த பிச்சை பாத்திரம் ஒரு பேரரசனுடைய மண்டை ஓடு. இதில் எதை போட்டாலும் அது நிரம்பவே நிரம்பாது. போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். மனிதனுடைய ஆசைக்கு முடிவு கிடையாது, எல்லாம் கிடையாது. இது பிலாசபி ஒரு பகுதியில். ஆசைக்கு முடிவு கிடையாது, அது நிரம்பாத. அதனால அதை பற்றிய இயல்புகளை சொல்றார். சொல்லிட்டு இன்னொரு குறள்ல சொல்ற ஒரு செய்தி அதோட இணைக்கிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, மிகச் சுருக்கமாக சொல்லுகிறார், மிகினும் குறையினும் நோய் செய்யும். வலி அப்படிங்கிறது அந்த குறள். உடம்புல வந்து சித்த வைத்தியர்கள் சொல்லக்கூடிய வாதம், கபம், பித்தம்ங்கிறதுல இது 3 அளவாக இருக்கணும், ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். ஆயுர்வேதத்தில் திரிதோஷம் அப்படின்னு கற்றுக் கொடுப்பான். இது 3ல் ஏதாவது ஒன்று கூடிட்டாலும் தப்பாக போயிடும், குறைஞ்சிட்டாலும் தப்பாக போயிடும். இந்த திரிபலான்னு ஒன்று எடுக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு காரணமே இது 3ல் என்ன தப்பாக போயிட்டாலும் அதை பேலன்ஸ் பண்ணிடும் தான் திரிபலா அப்படிங்கிற திரிபலா சூரணம் சாப்பிட்ற பழக்கம் அப்படி வந்தது தான். நெல்லிக்காய், கடுக்காய், தாந்தொல்லிக்காய் 3 சேர்த்து சாப்பிட்ற திரிபலா அப்படி சாப்பிட்றது தான். இந்த எது கூட போயிட்டாலும் போயிடும், எது குறைஞ்சி போயிட்டாலும் போயிடும். இப்போ இருக்கிற மாடர்ன் எக்ஸாம்பிள் சொல்கிறார். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, வாதப்பித்த கபத்தை சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற உலகத்துக்கு நம்ம பாஷையில் புரியும்படியாக சொல்கிறார், பிபி கூடவும் கூடாது, குறையவும் கூடாதுன்னு. இல்லையா? செக் பண்ணான், பிபி கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அதே மாதிரி தான் சுகரும் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சுகர் குறைஞ்சா லோ சுகர் மயக்கமாயிடும். உங்களுக்கு சுகர் கூடிட்டுனா இஷ்டத்துக்கு ஒரு விதமான மாற்றம் உடம்புல ஏற்பட்டு போயிடும். அப்போ சுகர் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ப்ரெஷர் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இது ரெண்டுக்கும் இயல்பில் அது அளவா இருக்கிறது தான் உனக்கு வாழ்க்கையின் ஆரோக்கியம். இதை சொல்லிட்டு ஆசையும் அப்படித்தான்ங்கிறது. அளவாக இருக்கும், இல்லாமல் இருந்தால் தப்பு இல்லை. இன்னமும் போனோம், ஒரு சாம்பார் வடை சாப்பிட்டோம், ஏதோ ஒரு தோசை சாப்பிட்டோம்னா நாளைக்கு உயிரோடு இருக்கலாம். ஹோட்டலையே காலி பண்ணிட்டு தான். சார், நான் தப்பாக சொல்லலை, கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு சில பேர் கை கழுவுறதுக்கு வரும்போது சார் அங்கே பாத்திரம் அடுக்கியிருப்பான், அதை பரிதாபமாக பார்ப்பேன். அதுலேயும் நம்மால் கை கழுவுற இடத்துல தான் அந்த மிச்ச சாப்பாடெல்லாம் வச்சுருப்பான். அவ்வளோ சுகாதாரம். அப்படியே அந்த அண்டாவெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து இது வைக்கலை அப்படிம்பா. வச்சதே என்ன பாடுபடுத்த போகுதுன்னு நாளைக்கு காலம்பரம் தெரியும். நீ எதாவது வைக்கலை, அதாவது எவ்வளவு சாப்பிட்டாச்சு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, என்ன இருந்தாலும் திருப்தி வரலையே. எவ்வளவு அனுபவிச்சாச்சு வாழ்க்கையில், எவ்வளவு பார்த்தாச்சு, ஆனாலும் ஏன் அந்த முடிவு வரல? இது எப்படி இருக்கணும்னா அளவாக இருக்கணும். புத்தர் ஒரு அருமையான செய்தி சொல்கிறார். எப்படி ஒரு நிமிஷத்தில் உண்மையை கம்யூனிகேட் பண்ண முடியும்
புத்தர் தான் அதுக்கு சரியான ஒரு ஆதி காலத்து மனிதர். ஒரே நிமிஷத்தில் ஒரு பெரிய பேருண்மையை சொல்கிறதுக்கு, அவரிடத்துல ஒரு அரசன், பேரரசன் துறவுக்கு வர்றான் புத்தர்கிட்ட. அப்படி துறவுக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சரி நீ துறவியா இரு, ஆனால் துறவு நெறியில் ஒரு கஷ்டம் உண்டு, இங்கே வசதிகள்லாம் இருக்காது, நீ அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் இதை பற்றி கவலைப்படல அப்படின்னா. என்ன தப்பு பண்ணிட்டான், அதில் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டான். இப்போ எப்படி வச்சுங்களேன், துறவிகள் வந்து ஒரு வேளை சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பழக்கம், இல்லை ஃபல் ஆகார் நம்ம அதை பலகாரம் தான், ஃபல்னா பழம், பழத்தை மட்டுமே சாப்பிட்றது அது ஒரு வேளை சாப்பிடுவாங்க. இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இவன் எப்படின்னு கேட்டால் சாப்பிட்றதே கிடையாது, ஒட்ட கிடப்பான், எதுவுமே கிடையாது, சாப்பாடே கிடையாது. அதாவது அரண்மனையில் அவன் எப்படி இருந்தான்னா, இவனை துறவியாக சேர்க்க வேண்டான்னு புத்தருடைய மற்ற சிஷ்யர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொன்னது அப்படியே சொல்லட்டுமா, இவன் சிற்றின்பத்தில் நாட்டமுடையவன், தன் அரண்மனையில் மாடிப்படிகளில் சுவருக்கு பதிலாக இளம் பெண்களை நிறுத்தி வைத்து அவர்களை பிடித்து கொண்டு ஏறுவான் மேலே. அவ்வளவு தூரம் வாழ்க்கையை அனுபவித்த இவனால் நேர்மையாக இருக்க முடியாது, நீங்கள் துறவு கொடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்னு துறவு கொடுத்துட்டார் புத்தர். அதுக்கு நேர்மாறா என்ன பண்ணினா, இப்போன்னா தரையில் படுத்துக்கிறான், ஒட்ட கிடக்கிறான், சாப்பிட்றதே கிடையாது, எதுவுமே கிடையாது. சுரானானா என்னமோ அவன் பேர். அவன் ரொம்ப மெலிஞ்சு போய் நடமாட முடியாமல் இருக்கும்போது ஒரு நாள் புத்தர் கூப்பிட்றாருங்க, வா நீ வந்து நல்ல நரம்பு கருவிகள், அரண்மனையில் அரசனாக இருந்தபோது இசை வாசிப்பேன்னு நான் கேள்விப்பட்டேன், எங்க இந்த நரம்பு கருவியை வாசி அப்படின்னு. உடனே அந்த கருவியை எடுத்து அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நரம்புகளை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் இறுக்கி சுத்து அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இறுக்கி சுத்துனா அது அருந்து போயிடும். அப்படியா, அது கொஞ்சம் தொலைன்னு விடு. அச்சோ, ஸ்வரம் பேசாது, பாட்டோட இசை அதுலேருந்து வரவே வராது. அவனை பார்த்து சொல்றார், ஒரு நரம்பே அளவுக்கு மீறி இறுக்கினால் அருந்து விடும், அதை ஒரே அடியாக தளர்த்தினால் இசை வராது. உன் உடம்பு ஒரு வீணை, நீ அளவுக்கு மீறி இருக்காதே, அளவுக்கு மீறி தளர்த்தாதே, சரியாக இரு. இதுதான் புத்தருடைய கொள்கை. நடுவில் நில், நடுவில் நில், நடுவில் நில், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கொள்ளையும் டிராவல் பண்ணாதே அப்படிங்கிறார். நடுவில் நில். அப்போ அவனுக்கு ஞானம் பிறக்குது. அந்த கருத்தை இங்கே எப்படி சொல்றார் பாருங்க, ஆசையின் இயல்பு என்பது மிகினும் தவறு, குறையினும் தவறு, எல்லாம் அளவோடு இருப்பதே வாழ்க்கை, அதுதான் வாழ்வின் வெற்றி ரகசியம். அப்புறம் மருத்துவ அதிசயம் ஒன்று வந்து, ஒரு நரம்பு நோயினால், மோட்டார் நியூரான் தாக்கிய அந்த நரம்பு நோயினால் பாதிக்கப்பட்டவர், ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாக தொடங்குது. காதலியோட சினிமா தேட்டர்லேருந்து வர்றாரு, ஆனால் அவர் திடீர்னு தடுமாறி விழறாரு. அந்த கம்யூனிகேஷன், அதாவது நம்முடைய செய்திகளை மூளைக்கு கொண்டு போகிறது, அவை செயலிழந்து போகிற போது ஒன்றுமே முடியாது, படுத்துருவார், அப்படியே கீழே விழுந்துருவார். அவருக்கு வைத்தியம் பண்ண மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நாள் இருக்க முடியாது, இவரால் செயல்பட முடியாது அப்படின்னு. ஆனால் அவர் 55 ஆண்டுகள் அதன் பிறகு வாழ்ந்தார். 76வது வயதில் இறந்து போனார். யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றிய செய்தி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வளோ பெரிய உலக கண்டுபிடிப்புகளை செய்தவர், எத்தனை உண்மைகளை உலகத்துக்கு விளக்கியவர். அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இது பெரிய முக்கியங்க. நம்முடைய நாகூர் ரூமி கூட அவருடைய புத்தகத்தில் ஒரு அருமையான செய்தி குறிப்பிட்டிருப்பார். ஒருத்தர் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பார். மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆன போது என்ன காரணம்னு கேட்டால், அவருக்கு வந்து பிளட் யூரியா நைட்ரஜன், BUN, பிளட் யூரியா நைட்ரஜன் ரொம்ப ஜாஸ்தி, அவரை காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லி மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து அவரை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ, பரவாயில்ல, ஒன்றும் முடியாது அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் சொல்வார், ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், இன்னொரு 4-5 வருஷம் இருந்தால் ஜாஸ்தி, சந்தோஷமாக இரு அப்படின்னு. இவர் 7-8 வருஷம் இருந்துட்டார். இந்த சொன்ன டாக்டரை போய் பார்க்கலான்னு போனால் அவர் போயிட்டார், விட்டுட்டார் அவர். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒன்றும் ஒரு ஆகலை. அவருக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாமே. அவர் பொண்ணு கம்பல் பண்ணுறா, அப்பா டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண போகலாம். இவர் ஒரு நல்ல எண்ணத்தால் தான் டாக்டரை போய் பார்க்கல, ஏன்னா இவர் போய் பார்த்தா அவர் போயிடுவார்ல, அது தெரியுமில்ல இவருக்கு. அதனால இவர் நல்ல எண்ணத்தால் போவானான்றார். பொண்ணு கட்டாயப்படுத்துகிறா. போன உடனே அந்த டாக்டர் சொன்னார், முதல் கேள்வி, நீ எப்படி இவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்க? இவ்வளோ வருஷத்து ரிப்போர்ட்டை பார்த்தா இருக்க முடியாதுப்பா, இது வேற யார் ரிப்போர்ட்டான்னார். என் ரிப்போர்ட் தான்,
என்னோட அபிப்பிராயம் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இருந்தால் ஜாஸ்தி, அவ்வளோதான் இருந்தார். இவர் எதுக்கும் ஒரு பெருந்தன்மையாக 2வது வருஷமே போகல. ஒரு 4 வருஷம் கழிச்சு போனால் அவர் போயிட்டார். அதுக்கு அடுத்தாப்புல இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து வேற ஒரு டாக்டர்கிட்ட போகிறார் அவர். அந்த டாக்டரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு யாருமே எதுவும் சொல்லலையான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 2 வருஷத்தில் போயிடுவேன், 4-5 வருஷத்தில் போயிடுவேன். அப்புறம் என்ன நடந்தது? அவங்களாம் போயிட்டாங்க. அந்த டாக்டர் மகா புத்திசாலி. நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன். எதுக்கு அனாவசியமா? எனக்கு நீ ஒன்று சொல்லிக் கொடு. என்ன? இது எங்கள் சிலபஸில் வரல, எங்கள் சிலபஸ் படி நீ போயிருக்கணும், ஆனால் நீ போக மாட்டேங்கிற. அதனால நீ சிலபஸ் படி ஏன் போகலன்னு எனக்கு சொல்ல. நான் உன்னை போவேன்னு சொல்லலை, அவருக்கு தெரியும். இப்போ இந்த சிலபஸ் மீறி நீ இருக்கிய, எப்படி இருக்கிறே எனக்கு சொல்லு சார். அவர் சொன்ன பதில், நாகூர் ரூமி புக்கு பாருங்கள், அடுத்த வினாடி அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? நான் டாக்டர் சொல்கிறேன் எதையும் நம்புறது இல்லைங்க. நான் நம்புறதே இல்லைங்க. அது அவங்க பாட்டு சொல்லுவாங்க, நான் நம்புறதே இல்லை. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனம் எதை நம்புகிறதோ அதை உண்மையாக்கி விடுகிறது. உண்மை வேறுதான், ஆனால் மனம் எதை நம்புகிறதோ அதை உண்மையாக்கி விடுகிறது. எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு மனசுக்கு. அப்போ நம்ம அதை யோசிக்கணும். இல்லை, ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டிப்பாக இவ்வளோ நாளில் இறந்து போவார்னு டாக்டர் சொல்கிறாரு. இருந்து சார் உலகத்தில் வரலாறு படித்த ஆள் சார் அவர். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு தோண்டு போகிறோமே, இந்த ஒன்று போகிறோம் தன்னம்பிக்கையை உலகத்தில் விதைக்கிறதுக்கு, கஷ்டப்படுறவங்கள மாற்றுறதுக்கு, எவ்வளோ துன்பப்படுறவங்கள விடுற வாழலாண்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாழலை, நம்ம வாழ முடியாதா அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு இது மாதிரி தன்னம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடிய தன்னம்பிக்கை விதை நெல்கள் இந்த புத்தகத்தில் வயல் போல் உங்களுக்கு கிடைக்கிறது. நிறைய மனித மனத்துக்கு தேவையான தன்னம்பிக்கைகளை ஊட்டக்கூடிய அருமையான பல செய்திகள் அதில் அடங்கி இருக்கிறது. இன்னும் இது மாதிரி பலவிதமான செய்திகளை நான் சொல்லணும், நீங்கள் வாங்கி படிக்கணும். இல்லை, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னா என்ன ஆகுறது? அது மட்டும் எனக்கு 7 மணிக்கு மைக் கொடுத்தீங்க, இப்போ மணி 8 இல்லை. இதுலேயும் ஒரு உண்மையிலேயே அவருடைய, நான் எந்த ஒரு கட்சி சார்ந்தோ சிந்தனைகள் சார்ந்தோ எந்த கருத்தையும் பதிவு பண்ணல. இந்த யூடியூப்பில் தலைப்பு போடுற போது கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா. நீங்கள் சும்மா இல்லாமல் ஏதாவது தலைப்பு போட்டால் அதையே பார்க்காமே அவன் பாட்டுக்கு அந்த தலைப்புலேருந்தே எல்லாத்தையும் அடிச்சு விடுறான். நீ பார்த்தாலாவது நான் என்ன பேசுனேன்னு தெரியும். நீ தலைப்பை பார்த்த உடனே நீங்கள் தான் பற்ற வச்சுருக்கீங்க, பற்ற வைக்கிறிய பறட்டை அப்படின்னு ஒரு டைலாக் வருது இல்லை? அதுதான் நீங்கள் ஏதாவது நான் பேசுகிறத கேட்டால் சண்டையே வராது, ஆனால் தலைப்புலேயே நீங்கள் போட்டு பற்ற வச்சு விட்டுருவீங்க. ஒன்று சரி மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போவோம். அதுக்காக சொல்கிறேன், ஒரு மாதிரி சாஞ்சு நடந்து வந்தான். 4 டாக்டர்ஸ், ஒருத்தர் வந்து ஆர்த்தோ, ஒருத்தர் நியூரோ, இன்னொருத்தர் வந்து மசில்ஸில் எக்ஸ்பர்ட்டு, இது மாதிரி 4 ஸ்பெஷலிஸ்ட்டு. 4 பேர் வாக்கிங் போயிட்டு, காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு கடையில் நின்று டீ சாப்பிட்டாங்க. நம்மளோட நல்ல குணம், வாக்கிங் போய் ஸ்பெண்ட் பண்ண கலோரியை தின்னு ஏற்றிட்டு தான் வீட்டுக்கு வருவான். வாக்கிங் போய் கரைச்ச கலோரியை ஒரு வடையும் காஃபியும் சாப்பிட்டும்பா. போதுமே, நீ நடந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது வடை அல்ல, எடை. வீட்டுக்கு வந்துடுவா எல்லாம். இந்த 4 டாக்டர்ஸும் சார் அப்படி காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க சார் கடையில் நின்று. அவன் நடந்து வர்றதை எப்படி பார்த்துட்டு இவர் சொன்னார், ஒரு டாக்டர் ஆர்த்தோ, L4 L5 சம்திங் ப்ராப்ளம். இங்கேருந்து ஸ்கேன் பண்ணிட்டாராம் அவர். L4 L5 சம்திங் ப்ராப்ளம். இன்னொருத்தர் சொன்னார், நோ he has some neurological problem. நியூரலாஜிக்கலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் அப்படி நடக்குதான். இன்னொருத்தர் யார், நியூராலஜிஸ்ட்டு, இன்னொருத்தர் சொன்னாரா, நீங்கள்லாம் படித்து பாழாப்பு என்ன பிரயோஜனம், இது மசில்ஸில் வந்து ஸ்பாசம் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வரும், அது அவருக்கு வந்திருக்கு, அதுக்கான மசில்ஸை இது பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் நடந்து வருவார். இப்படி 4 டாக்டர் சர்ச்சை பண்ணும்போது அவன் கிட்டக்க வந்து டீ கடைக்காரர்கிட்ட கேட்டான், இங்கே செருப்பு தைக்கிறவர் எங்கே இருக்காரு? அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, காலில் சப்பல் அறுந்து போச்சு, அவ்வளோதான். யூடியூபுக்கு தான் சொன்னேன். எதுவுமே இருக்காது சார், ஒரு தலைப்பை பத்து
நானே இங்கே செருப்பு அறுந்து போய் நடக்க முடியாமல் இருக்கேன். எனக்கு L4 L5ன்னு சொன்னா சரி. இது ஒரு அறிவு பெட்டகம், புத்தகம் அல்ல, இது ஒரு அறிவு பெட்டகம். இடையிடையே இயக்க வரலாறுகளில் சில செய்திகள் சொல்லியிருக்கார். நான் அது எதையும் தொடலை. நான் என்னோட எல்லையில் சரியாக தான் நின்னேன். நீங்கள் இத்தனை பேர் சாட்சி. மீண்டும் ஒரு திருவிக்காவும் ஒரு பெரியாரும் சந்திக்கிறார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.